வணக்கம் மாணவர்களே, அனைவருக்கும் எனது காலை வணக்கம். இதுக்கு முன்னாடி உள்ள அந்த வகுப்புல நம்ம என்னத்தெல்லாம் டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னு உங்களுக்கே தெரியும். பாலினத்திற்கும் மொழிக்கும் என்ன தொடர்பு இருக்குது, அது மட்டும் இல்லாம பாலினத்திற்கும் ஊடகத்திற்கும் என்னெல்லாம் தொடர்பு இருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம முன்னாடி உள்ள வகுப்புல ரொம்ப டீட்டெயில்டா பார்த்தோம். ஸோ கண்டிப்பா பாலினத்திற்கும் அந்த மொழிக்கும் தொடர்பு இருக்கு. நேர்மறையாவோ இல்ல எதிர்மறையாவோ கண்டிப்பான முறையில அதுக்கு ஒரு தொடர்பு இருக்குது. ஏதோ ஒரு ரீதியில கண்டிப்பா ஒரு தொடர்பு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். நான் முன்னாடி கிளாஸ்ல சொன்ன மாதிரியே பாலினம் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா சமூகத்தினால் கட்டமைக்கப்பட்ட ஒரு விஷயம். ஆனா அதுவே செக்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்மளோட பயாலஜிக்கலா நமக்கு வரக்கூடிய விஷயம். அப்ப இந்த சமூகம் நமக்கு நிறைய விஷயங்களை கட்டமைச்சிருக்காங்க. பெண்கள்னா இப்படிதான் இருக்கணும், ஆண்கள்னா இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கட்டமைப்புக்குள்ள நம்ம எல்லாருமே வாழ்ந்துட்டு இருக்கோம். அதுக்கும் இந்த மொழிக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கறதான் நம்ம முன்னாடி உள்ள கிளாஸ்ல பார்த்தோம். அப்படித்தானே? சோ கண்டிப்பா மொழிக்கு ஒரு தொடர்பு இருக்கு. அது இல்லாம ஊடகம் வழியா எப்படி பாலினத்திற்கு தொடர்பு இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். அதுல என்ன மாதிரி வகைகள்லாம் இருக்குது, அந்த ஊடகங்கள்ல எந்த மாதிரி வகைகள் ஊடகங்கள்லாம் இருக்குன்னு பார்த்தோம். நாட்டுப்புற ஊடகம், அதுக்கப்புறமா என்னன்னு பாத்தீங்கன்னா நியூஸ் பேப்பர், பிரிண்ட் மீடியா அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இப்ப உள்ள இந்த எலக்ட்ரானிக் மீடியா. சோ இந்த வகைகள் எல்லாத்தையுமே நம்ம முன்னாடி உள்ள அந்த ஒரு வகுப்புல நம்ம பார்த்தோம். அப்ப அதுல கண்டிப்பா அந்த ஊடகத்திற்கும் பாலினத்திற்கும் தொடர்பு இருக்கு. அந்த ஊடகங்கள்ல ஆண்களை எப்படி பிரதிபலிக்கிறார்கள், பெண்களை எப்படி பிரதிபலிக்கிறோம் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம கத்துக்கிட்டோம். அப்படிதானே? சோ இன்னைக்கு நம்ம கத்துக்க போற விஷயம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா வாசிப்பு மற்றும் காட்சிப்படுத்துதலில் பாலினத்தின் பங்கு. அப்ப வாசிப்பு மற்றும் காட்சிப்படுத்துதல் அப்படின்னா ரீடிங் அண்ட் விஷுவலைசிங் ஜெண்டர். சோ இந்த பாலினத்திற்கும் வாசிப்புக்கும் என்ன தொடர்பு இருக்கு, அதே மாதிரி காட்சிப்படுத்துதலுக்கு என்ன தொடர்பு இருக்கு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நம்ம பார்ப்போம். என்னுடைய பெயர் சரவண செல்வி. அன்னை தெரசா மகளிர் பல்கலைக்கழகத்துல உதவி பேராசிரியரா இருக்கிறேன். அப்ப நம்ம வாசிப்பு அப்படின்னா என்னன்றதை நம்ம பார்ப்போம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம உபயோகிக்கக்கூடிய மொழிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய கிளாஸ்ல நம்ம பார்த்தோம். நிறைய வார்த்தைகளை நம்ம நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில நம்ம பயன்படுத்துறோம். அப்படிதானே? நிறைய விதமான வார்த்தைகளை பயன்படுத்துறோம். சோ அந்த வார்த்தைகள்ல நிறைய அர்த்தங்கள் இருக்கும். அதுல முக்கியமானது குறிப்பு மற்றும் பொருள் அப்படிங்கிறது. அப்ப இந்த குறிப்பு அப்படின்னா என்ன அப்படிங்கிறதும் பொருள் அப்படின்னா என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். அதை டினோட்டேஷன் அண்ட் கொனோட்டேஷன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். சோ குறிப்பு என்பது ஒரு வார்த்தையின் முதன்மை அல்லது நேரடி பொருள். ஒரு வார்த்தைக்கு எப்பவுமே ரொம்ப அர்த்தம் இருக்கும். அப்படிதானே? ஒரு அர்த்தம் இல்ல, பல அர்த்தங்கள் இருக்கும். அந்த சூழ்நிலைகளை பொறுத்து நம்ம ஒரு வார்த்தையை சொல்றப்ப அந்த சூழ்நிலைகளை பொறுத்துதான் அதுக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்கும். ஆனா குறிப்பு அப்படிங்கிறது ஒரு வார்த்தையோட முதன்மை அல்லது நேரடியா அந்த விஷயத்த நம்ம சொல்றதுதான் என்ன பண்றோம் அப்படின்னா குறிப்பு. நாளைக்கு உங்களுக்கு பரீட்சை இருக்கு, தேர்வு இருக்கு அப்படின்னு ஒரு வாசகத்தை சொல்றோம், இல்ல வாசிக்கிறோம். நமக்கு ஒரு செய்தி வந்திருக்குது யூனிவர்சிட்டியில இருந்து, நாளை உங்களுக்கு தேர்வு நடக்கும் அப்படிங்கிறது ஒரு குறிப்பு. அந்த குறிப்புக்கு என்ன அர்த்தம் இருக்குது, அததான் பொருள் அர்த்தம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சோ பொருள் அர்த்தம் அதன் இரண்டாம் நிலை அல்லது அதனுடன் தொடர்புடைய வார்த்தையை குறிக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். அப்ப பொருள் அப்படின்னா என்ன அப்படின்னா அந்த குறிப்பு அப்படிங்கிறது வேற ஒரு அர்த்தமும், அதுல இருக்கக்கூடிய இரண்டாவது ஒரு நிலையை தான் நம்ம பொருள் அர்த்தம் அப்படின்றோம். நான் சொன்ன மாதிரியே வார்த்தைகளுக்கு பலவிதமான என்ன சொல்ல பொருட்கள் உண்டு, அர்த்தங்கள் உண்டு. அத மாதிரி குறிப்பு அப்படிங்கிறது ஒரு வார்த்தையின் முதல் பகுதியாகுது, முதல் பொருளாகுது. ஆனா அதுக்குள்ள அர்த்தம் இல்ல பொருள் அர்த்தம் அப்படிங்கிறது அதனுடைய இரண்டாவது நிலையை குறிக்கிறது. உதாரணமா நம்ம ஒண்ணு பார்க்கலாம். வீடு என்பது ஒரு இடம். நம்ம பொதுவா வீடு என்ன சொல்லுவோம், ஒரு இடம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அததான் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா குறிப்பு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஒரு விஷயத்த நம்ம முதல்ல எப்படி அதை சொல்றோம், அதுதான் குறிப்பு. அப்ப வீடு என்பது ஒரு இடம் அப்படிங்கறத நம்ம குறிப்பா எடுத்துக்கலாம். ஓகே. அதே மாதிரி அந்த வீட்டுல உள்ள மத்த விஷயங்கள் எல்லாமே அதனுடைய பொருள் அர்த்தமாகிறது. அப்போ வீடு அப்படிங்கிறது வசதி, அன்பு,
பாசம், இது எல்லாமே சேர்ந்திருக்கும். அப்படிதானே? நம்ம வந்துட்டு வெளியே போயிட்டு நம்ம வந்தோம் அப்படின்னு சொன்னா, நம்ம வீட்டுக்கு வரையில நமக்கு அவ்வளவு ஒரு சமாதானம், ஒரு சந்தோஷமும் இருக்கும். எங்கேயாவது நம்ம ஒரு 3 நாள் எங்கேயாவது வந்துட்டு யாத்திரை போயிட்டு நம்ம வீடு திரும்பும்போது அவ்வளவு ஒரு நிம்மதியா இருக்கும். அததான் வந்து நம்ம என்ன சொல்றோம், பொருள் அர்த்தம் அப்படின்னு சொல்றோம். அப்ப வீடு அப்படிங்கிறது ஒரு இடமா இருக்குது. அதை வந்து நம்ம குறிப்பிடுறோம், இது என்னுடைய வீடு அப்படின்னு. ஆனா அந்த வீட்டில் உள்ள அன்பு, பாசம், தனியுரிமை, இது எல்லாத்தையுமே நம்ம சொல்றோம் அப்படிதானே. இததான் நம்ம வந்து என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னா, இந்த பொருள் அர்த்தம் அப்படின்னு சொல்றேன். அததான் வந்துட்டு முதன்மை அல்லது நேரடியான பொருள் என்பது குறிப்பு. அது வந்து வீடு. ஓகே. ஆனா வந்துட்டு அதுல உள்ள அதை சார்ந்த விஷயங்கள், அதை தொடர்பு படுத்திய விஷயங்களை தான் நம்ம வந்துட்டு பொருள் அர்த்தம் அப்படின்னு சொல்றோம். சோ கண்டிப்பா உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதுக்கும் அந்த ஒரு பாலினத்திற்கும் என்ன தொடர்பு இருக்கு அப்படிங்கறத தான் வந்துட்டு நம்ம பார்க்க போறோம். ஒரு வார்த்தை வந்து நம்ம உபயோகிக்கும் போது அது பல அர்த்தங்களை கொண்டிருக்கும். அது வந்து ஒரு குறிப்பாவும் இருக்கலாம், இல்லாட்டினா அதை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு தொடர்புடைய விஷயமாவும் இருக்கலாம். அப்ப பொருள் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்ப்போம். நாம் ஒரு உரை அல்லது படத்தை படிக்கும் போது மேலோட்டமான வாசிப்பை வந்துட்டு நம்ம பார்க்கிறோம்னா அது வந்துட்டு பொருள் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அது ஆழமா நம்ம வந்து சிந்திக்கிறதுக்கும் வந்துட்டு நம்ம வந்துட்டு இருக்கணும். இப்போ ஒரு எடுத்துக்காட்டா நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னா, ஒரு நியூஸ் பேப்பர்ல வந்துட்டு ஒரு செய்தியை நீங்க வாசிக்கிறீங்க. அதை வந்து மேலோட்டமாவும் நம்ம வாசிப்போம். நமக்கு டைம் கிடைச்சு நேரம் இருக்கும் போது அதை ஆழமாவும் நம்ம வாசிப்போம். அப்படித்தானே? நமக்கு தேவையான ஒரு செய்தி அதுல இருக்கு அப்படின்னா அதை வந்து ரொம்ப ஆழமா நம்ம வந்துட்டு ஆராய்ஞ்சு அதை வாசிப்போம். அதுவே நமக்கு தேவையில்லாத செய்திகள் இருக்கு, இல்ல காலையில நம்ம ரொம்ப அவசரமா வேலைக்கு போகணும் அந்த மாதிரி இருக்கிற நேரத்துல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா மேலோட்டமா அதை வாசிச்சுட்டு போயிருவோம். ஆனா அதுவே சாயங்காலம் வீட்டுக்கு வந்து ஒருவேளை அந்த ஒரு செய்தி நமக்கு ரொம்ப தொடர்புடையதா இருந்தா அதை மிகவும் ஆழமாக நம்ம வந்து ஆராய்ஞ்சு அதை வாசிப்போம். அதுதான் வந்துட்டு பொருள் விளக்கம் இல்லைங்களா, பொருள் அர்த்தம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். சோ பொருள் அர்த்தம் அப்படிங்கிறது எப்பவுமே வந்துட்டு சமூகம் மற்றும் கலாச்சார யதார்த்தங்களால் பாதிக்கப்படுகிறது. நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகள் இல்ல எதுவா இருந்தாலுமே அதனுடைய அர்த்தம் இல்ல பொருள் அது வந்து கலாச்சாரத்திற்கும் சமூகத்திற்கும் யதார்த்தங்களை பாதிக்கப்படக்கூடியதா இருக்குது. இப்போ இதுக்கு கீழே உள்ள ஒரு விஷயத்த நம்ம பார்ப்போம். ராம் பள்ளிக்கு போ, ராம் கோ டு ஸ்கூல் அப்படிங்கிறது ஒரு வார்த்தை. அதே மாதிரி ராதா அறையை சுத்தம் செய், ராதா கிளீன் த ஃப்ளோர், கிளீன் த ரூம் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்துட்டு ஒரு உரையாடலை நம்ம எடுக்கிறோம். அவங்க அம்மா வந்துட்டு 2 பேருக்குமே வேலை சொல்றாங்க. ராம் வந்துட்டு பள்ளிக்கு போ அப்படின்றது ஒரு கட்டளையா இருக்குது. அதே மாதிரி ராதா நீங்க அறைய சுத்தம் செய்யுங்க அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்றாங்க. சோ இது 2ஐயும் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா அதற்கு என்ன தொடர்பு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். மேல வந்துட்டு 2 பேருக்குமே வந்துட்டு பாலின விதிமுறைகளின் படிதான் வந்து 2 பேருக்குமே வேலை வந்து கொடுத்திருக்கிறாங்க. ராம் வந்து ஸ்கூலுக்கு போ, ஆனா ராதா வந்து அறைய சுத்தம் செய் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 2 வேலையுமே 2 பேருக்கும் கொடுக்குறாங்க. அப்ப நம்ம அந்த மேலோட்டமா அந்த ஒரு சொற்றொடை நம்ம வாசிக்கும் போது அது என்ன தெரியுது அப்படின்னா அதுல உள்ள உண்மையான பொருள் வந்துட்டு நமக்கு தெரியாது. ஆனா அதுவே நம்ம ஆராய்ஞ்சு உள்ளோட்டமா நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய பொருள் வந்துட்டு நமக்கு புரியும். என்ன அப்படின்னா ராம் ஒரு பையன், அவன் பள்ளிக்கு செல்ல வேண்டும் அப்படிங்கறத அவங்க அம்மா சொல்றாங்க. ஆனா ராதா அப்படிங்கிறவங்க ஒரு பெண், அவங்க வந்து அறைய சுத்தம் செய்யணும்னு சொல்றாங்க. அப்ப இந்த 2 விஷயத்துக்குமே வந்துட்டு ஒரு ஆழமான பாலின தாக்கங்கள் கண்டிப்பான முறையில இருக்கு அப்படிங்கிறத மொழி பாலினம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். நம்ம உபயோகிக்கக்கூடிய வார்த்தைகள் இப்ப நம்ம வந்துட்டு இதெல்லாம் முன்னாடி உள்ள காலத்துல உள்ள எடுத்துக்காட்டுகளா இருக்கு. நம்ம இப்ப வந்து 2024ல இருக்கிறோம். நிறைய திட்டங்கள் கவர்மெண்ட் கொண்டு வந்து அதெல்லாம் மாறிக்கிட்டே இருக்கு. ஜெண்டர் ஈக்குவாலிட்டி, என்ன பாலின சமத்துவத்தை பத்தி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். 2030க்குள்ள நம்ம வந்து அந்த சமத்துவ பாலினத்தை வந்து நம்ம அடையணும் அப்படிங்கிறது நம்மளுடைய குறிக்கோளா இருக்குது. சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் 5ல தான் வந்துட்டு இந்த ஜெண்டர் ஈக்குவாலிட்டியை பத்தி நம்ம பேசுறோம். அப்படிதானே? அப்ப அந்த பாலின சமத்துவம் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா நம்மள்ட்ட வந்துகிட்டு தான் இருக்கு. அதற்கு நம்மளுடைய வார்த்தைகள் அப்படிங்கிறதும் நம்மளுடைய மொழி அப்படின்றதும் ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான விஷயமா இருக்குது. அப்ப இந்த எளிய கோடு இந்த 2 விஷயத்துக்குமே ஆழமான பாலின தாக்கங்கள் இருக்குது. அப்ப அதுல 2 விஷயங்கள் வந்துட்டு
பாகுபாடு இருக்கு. அதுல ஒரு விஷயம் ஒருத்தவங்கள மதிப்பு குறைவா சொல்றது மாதிரியோ, நீங்க வீட்டு வேலையை செய்யுங்க, அவங்க வந்துட்டு படிக்கட்டும். முன்னாடி உள்ள காலத்த நீங்க சிந்திச்சு பாத்தீங்கன்னா, நம்ம முன்னாடி கிளாஸ்லயுமே நான் உங்களுக்கு எடுத்திருந்தேன். என்னோட ப்ரீவியஸ் கிளாஸ்ல பாத்தீங்கன்னா நான் சொல்லியிருப்பேன். பெண்களுடைய என்ன சொல்ல அப்படின்னா ஹையர் எஜுகேஷன் அப்படிங்கிறது வந்துட்டு முன்னாடி காலத்துல ரொம்ப குறைவா தான் இருந்துச்சு. பசங்க தான் வந்துட்டு படிச்சு படிச்சு போயிட்டு இருந்தாங்க. ஆனா பெண்கள் வந்துட்டு உயர்கல்வித்துறையில மிகவும் குறைவா தான் இருந்தாங்க. ஆனா இப்போதைக்கு பாத்தீங்கன்னா இந்த அரசாங்கத்தின் நிறைய நிறைய திட்டங்கள் மூலியமா வந்துட்டு இப்ப வந்து பெண் குழந்தைகளும் வந்துட்டு உயர்கல்வியில சாதிச்சுக்கிட்டே வராங்க. சோ ஆனா இந்த ஒரு உரையாடல் முன்னாடி காலத்துல பசங்க மட்டும்தான் வந்துட்டு படிக்க போகணும், பொண்ணுங்க வந்து வீட்டு வேலை செய்யணும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் இருந்துச்சு. அதுக்கு வேண்டிதான் இந்த மொழிக்கும் இந்த வார்த்தைக்கும் இந்த ஒரு உதாரணத்தை நம்ம வந்து கொடுத்திருக்கோம். அப்ப இங்க வந்து பாலின பங்கு அப்படிங்கிறது நெறிமுறைகள் அல்லது கலாச்சாரத்திற்கு உட்பட்டதாக இருக்கிறது. இந்த கலாச்சாரத்தை வந்து நம்மளால வந்து கொஞ்சம் கொஞ்சமா தான் மாத்த முடியும். அப்படிதானே? எவ்வளவு பகுத்தறிவு வந்தாலும், படிப்புகள் நிறைய வந்தாலும், பட்டங்கள் வந்தாலும் இந்த கலாச்சாரத்தை மாற்றுவதற்கு நமக்கும் வந்துட்டு கொஞ்சம் நேரம் வேணும். அந்த கலாச்சாரத்தின் படியாக சிறுவர்களையும் என்ன பண்றோம், பையனா இதுதான் பண்ணணும், பொண்ணுனா இதான், ஒரு பாய்னா இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்ற மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே வரையறுக்கிறது யாருன்னு பார்த்தோம்னா நம்மளுடைய சமூக கலாச்சாரம் தான். அப்ப இந்த மேல உள்ள அந்த சொற்றோட இல்லாட்டினா அந்த ஒரு கான்வர்சேஷன்லயே நமக்கு தெரியும், பெண்கள்னா வீட்டு வேலை செய்யணும், ஆண்கள்னா ஸ்கூலுக்கு போகணும். ஆனா இப்ப காலம் ரொம்ப மாறிக்கிட்டே வருது. பெண்களும் வந்துட்டு சரிசமமா ஆண்களுக்கு நிகராக எல்லா உயர்கல்வித்துறையாகட்டும் இல்ல வேற தொழில் துறையாகட்டும் எல்லாத்துலயுமே சாதிச்சுட்டு வராங்க. சோ நம்ம வந்துட்டு இந்த ஒரு ரீடிங் இல்ல வாசிப்பு அப்படிங்கறதுல இன்னொரு எடுத்துக்காட்டு என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா க்ளோஸ் ரீடிங் இல்லாட்டி நெருக்கமான வாசிப்பு. அப்ப என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நெருக்கமான வாசிப்பு அப்படிங்கிறது பல வகை சொல்ல வந்துட்டு உட்படுத்தும். அப்ப வந்து மேல நம்ம சொல்லியிருக்கக்கூடிய அந்த உரை இருக்கு இல்லையா, ராம் நீங்க வந்து பள்ளிக்கு போங்க, ராதா நீங்க வீட்டை சுத்தம் பண்ணுங்க அப்படிங்கிற அந்த உரை இருக்கு இல்லையா, அந்த உரையை வந்துட்டு நம்ம எப்படி வாசிக்கிறோம், நம்ம வந்துட்டு ஒரு புக்கோ இல்லாட்டினா ஒரு செய்தித்தாளையோ நம்ம வாசிக்கும் போது அதுல இருந்திருக்கக்கூடிய மறைந்து இருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயங்களை நம்ம வந்துட்டு வாசிக்கிறோமா, அந்த க்ளோஸ் ரீடிங் நமக்குள்ள இருக்கா அப்படிங்கிற விஷயத்த வந்துட்டு நம்ம அடிக்கடி செக் பண்ணி பார்க்கணும். நெருக்கமான வாசிப்பு அப்படிங்கிறது இருக்கா. இதை நான் ப்ரிப்பேர் பண்றப்ப வந்துட்டு எனக்கு ஒரு படம் ஞாபகம் வந்துச்சு. அந்த படத்துல வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, இந்த ஜெயம் ரவியோட ஒரு மூவி, ஒரு நியூஸ் பேப்பருக்கு லிங்க் இருக்கிறது. ஒரு செய்தியை நம்ம வாசிக்கிறப்ப அந்த செய்தியை எப்படி ஆழமா நம்ம வாசிக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு தொடர்பு இருக்கு அப்படிங்கறதான் வந்துட்டு தனி ஒருவன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு படத்துல நீங்க பார்த்திருப்பீங்க. சோ அந்த தனி ஒருவன் படம் உங்களுக்கு ஞாபகம் இருந்தா பாருங்க, நியூஸ் பேப்பரை வந்துட்டு ஃபர்ஸ்ட் அவங்க வாசிக்கிறதும் கடைசியா அதுக்கும் இதுக்கும் ஒரு தொடர்பு இருக்கு அப்படிங்கிறத எது மூலியமா கண்டுக்குவாங்க அப்படின்னா நெருக்கமான வாசிப்பு மூலியமா தான் அந்த ஹீரோ வந்துட்டு அதை வந்துட்டு அடையாளப்படுத்துவார். அப்படிதானே? சோ அதே மாதிரி நம்ம வந்து லிட்ரேச்சர்ஸ் இல்ல புக்கு அந்த மாதிரி விஷயங்களை வாசிக்கும் போது ஒவ்வொரு வார்த்தைக்கும் வந்துட்டு அதனுடைய அர்த்தத்தையும் அதனுடைய முதலீட்டத்தையும் வந்துட்டு நம்ம வந்து முதல்ல புரிஞ்சுக்கிறணும். சோ அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா மேல கொடுக்கப்பட்ட அந்த பொருள் வாக்கியம் எல்லாமே வந்துட்டு ஒவ்வொரு வடிவங்கள்ல இருக்கும். இது வந்து நேரடியாகவும் நமக்கு விளக்கம் தரும், இல்லாட்டி அந்த சூழ்நிலைகளை பொறுத்தும் வந்துட்டு நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா மொழியில பல மாற்றங்கள் வரும். அப்ப நம்ம செய்தித்தாள்களை வாசிக்கும் போதும் இல்ல பெண்களை சார்ந்த விஷயங்களை நம்ம வாசிக்கும் போதும் எப்பவுமே நமக்கு வந்துட்டு ஒரு நெருக்கமான வாசிப்பு இல்ல க்ளோஸ் ரீடிங் ரொம்ப ஆராய்ஞ்சு அந்த விஷயங்களை வாசிச்சு பார்க்கணும். நான் என்னோட கிளாஸஸ்ல என்னுடைய மாணவிகளுக்கு நான் சொல்ற விஷயம், ஒரு விமன் ஸ்டடீஸ் இல்லாட்டினா ஜெண்டர் ஸ்டடீஸ் படிக்கக்கூடியவங்க எப்பவுமே வந்துட்டு ஒரு கிரிட்டிக்கல் திங்கர்ஸா தான் இருக்கணும். ஒரு விஷயத்த ஆராய்ந்து பார்க்கக்கூடியவர்களா இருக்கணும். ஏன்னா சொசைட்டில என்ன நடக்கு, சமூகத்துல பெண்களுக்கு என்ன நடக்கு, ஆண்களுக்கு என்ன நடக்கு, எந்த மாதிரி எல்லாம் நம்ம கலாச்சாரம் போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம ரொம்ப ஆராய்ஞ்சு பார்த்தாதான் முடியும். அதே மாதிரிதான் இந்த வாசிப்பு திறனையும் நம்ம ரொம்ப க்ளோஸ் ரீடிங் அப்படிங்கிற நெருக்கமான முறையில ஆராய்ந்து வாசிக்கக்கூடிய அந்த ஒரு இதை நம்ம வந்துட்டு ஏற்படுத்தி கொள்ள வேண்டும்.
சோ இந்த நெருக்கமான வாசிப்புக்கு உதாரணமா வந்துட்டு நிறைய கதை, நாடகம் இந்த மாதிரி எல்லாம் வந்து நாவல்கள்லாம் நீங்க வாசிச்சிருந்தீங்கன்னா, ஒரு உதாரணத்துக்கு தான் நான் சொல்றேன். இப்ப உள்ள பெண்கள பொதுவா வந்துட்டு அவங்க பாய் ஃப்ரெண்டோ இல்லாட்டினா அவங்க கூட உள்ள தோழர்களோ எப்படி கூப்பிடுவாங்கன்னா, பேபி, பேபி அப்படின்னு தான். ஆனா நம்ம வந்து பசங்கள அந்த மாரி செல்லமா கூப்பிடுறது கிடையாது. இப்ப வந்துட்டு பெண்கள வந்துட்டு இப்ப வந்துட்டு பேபி அப்படின்னா என்ன அப்படின்னா, குழந்தை அப்படிதானே. குழந்தை அப்படிங்கிறவங்க எப்படி இருப்பாங்க? ரொம்ப இண்டிபெண்டன்டா இருக்க மாட்டாங்க. அவங்க அம்மாவ சார்ந்து இருப்பாங்க. ரொம்ப சிறியவர்களா இருப்பாங்க. மற்றவர்களை சார்ந்து இருப்பார்கள். பின்ன உதவியற்றவர்களா இருப்பாங்க. சோ இந்த குழந்தைக்கு ஈக்குவலா வந்துட்டு ஒரு பெண்ணை அவங்க பேபி அப்படின்னு சொல்றதே வந்துட்டு ஒரு ஜெண்டர் இன்இக்வாலிட்டி இல்லாட்டினா அந்த இடத்துல கண்டிப்பான முறையில ஒரு கேப் இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு உணர்ந்துக்கலாம். அப்படிதானே? அதனால சமீப காலமா வந்துட்டு பெண்கள் வந்து இந்த முறையீட்ட வந்துட்டு ரொம்ப எதிர்க்கிறாங்க. இந்த மாதிரி வார்த்தைகள்னால வந்துட்டு பெண்களை உச்சரிக்கவோ, கூப்பிடவோ, இல்ல ஒரு விஷயங்கள்ல வந்துட்டு அவங்கள இப்போ ஒரு கதை எழுதும்போது அந்த மாதிரி கதைகள்ல இந்த பேபி, குழந்தை, பிரின்சஸ், நீங்க தான் என்னுடைய வீட்டு மகாராணி, ராணி இந்த மாதிரி எல்லாம் உபயோகிக்க வேண்டாம். நாங்களும் சாதாரண ஒருத்தவங்க தான். எங்கள நீங்க சாதாரண மொழிகள்லயே நீங்க வந்துட்டு எங்கள கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லி நெறைய பேர் வந்துட்டு நெறைய பாராட்டுக்கள வந்து குடுத்திருக்காங்க. முன்னாடி வந்துட்டு இந்த மாரி நம்ம அப்பாவும் சரி, நம்ம வீட்ல உள்ளவங்களும் சரி, நம்மள வந்துட்டு நீங்க தான் எங்க குடும்பத்தின் இளவரசி, நீங்க தான் லக்ஷ்மி இந்த மாதிரி எல்லாம் சொல்றப்ப வந்துட்டு நமக்கு அது பயங்கர பாராட்டுக்குரியதா இருக்கும். ஆனா இப்ப உள்ள பெண்ணிய நோக்கில் நம்ம அத பார்க்கும்போது அந்த மொழியில கண்டிப்பான முறையில ஒரு தாக்கம் இருக்கு. அது வந்துட்டு எதை உணர்த்துது அப்படின்னா, அது ரொம்ப நமக்கு வந்துட்டு ரொம்ப அவங்கள ஒரு சிறிய குழந்தை எப்படி இருக்குமோ அத மாதிரி நம்மள அவங்க வந்துட்டு ட்ரீட் பண்றதுல அந்த அளவுக்கு அவங்களுக்கு நாட்டம் இல்லை. அதனால இப்ப உள்ள பெண்ணியத்துவம் வந்துட்டு இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாத்தையுமே எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார்கள். சோ இன்னொரு விஷயம் நீங்க என்னன்னு பாத்தீங்கன்னா, தவறான தனித்துவம். பெண்கள் நான் சொன்ன மாரி ஆண்கள், பெண்கள் இருவருமே ஒரே ஒரு படைப்பு தான். அவங்க 2 பேருக்குமே தனித்தனியான தனித்துவங்கள்லாம் இருக்கு. ஆனா பெண்கள மட்டும் தவறான தனித்துவம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்துல வந்து கொண்டு தள்ளியிருக்காங்க. பாலினத்தின் சூழலில் வந்துட்டு தவறான தனித்துவம் என்பது ஒருவரின் உண்மையான அடையாளத்தை வெளிப்படுத்துவதை விட, பாரம்பரிய பாலின பாத்திரங்களுடன் தொடர்புடைய சமூக எதிர்ப்புகளை மற்றும் ஸ்டீரியோ டைப்புகளை இணங்குவதை உள்ளடக்கியது. எப்படின்னா பெண்கள்னா இப்படிதான் இருக்கணும். அவங்கள அடையாளப்படுத்துற விதம் அப்படிங்கிறது வேற. நம்மளுடைய முன்னாடி கிளாஸ்ல நான் வந்துட்டு ஆண்களோட குணநலங்கள், பெண்களோட குணநலங்கள்லாம் நம்ம வந்து பார்த்தோம். ஆண்கள்னாலே எப்படி அப்படின்னு சொல்லி சொன்னா ஒரு கரடுமுரடானவர்கள். அவங்களுடைய வார்த்தைகள், குரல்கள் எல்லாமே வந்து கொஞ்சம் கடினமா இருக்கும். அதிகாரப்பூர்வமா இருக்கும். ஆக்ரோஷமா இருக்கும் அப்படின்லாம் பார்த்தோம். பெண்கள் அதுவே வந்துட்டு பெண்கள் அப்படின்னு சொன்னா ரொம்ப காமா, ரொம்ப சாஃப்ட்டா இருப்பாங்க. அழகா இருப்பாங்க. ஆம், மௌனமா இருப்பாங்க. இந்த மாதிரி வார்த்தைகள்னால பெண்கள வந்து நம்ம பார்த்தோம். அந்த மொழி அந்த பாடத்துல வந்து நம்ம பார்த்தோம். அப்ப இதை எப்படி அவங்களோட அடையாளத்தையே மாத்துற மாரி இருக்கு. அந்த பாலின சூழலில் உள்ள அந்த தவறான ஒரு தனித்துவம் பெண்கள்னா இப்படிதான் இருப்பாங்கப்பா, ஆண்கள்னா இப்படிதான் இருப்பாங்க அப்படிங்கிற விஷயங்கள் வந்துட்டு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து கண்டிப்பான முறையில வந்துட்டு ஒரு தவறான தனித்துவத்தை சமூகத்திற்கு கொண்டு வந்திருக்குது. அப்ப இந்த சமூகத்துல பெரும்பாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பாலின அடிப்படையில தான் வந்துட்டு நெறைய என்ன பண்றோம், விதிமுறைகளை வந்துட்டு நம்ம வைக்கிறோம். விதிமுறைகள் படிதான் வந்துட்டு நம்ம வந்து அப்பப்ப நம்ம வந்து நடக்கிறோம். அந்த விதிமுறைகள் படிதான் நம்மளுடைய சுயத்துக்குள்ளயும் நம்ம வந்து ஒத்து போறோம். பெண்கள்னா ஒரு கூட்டமா இருக்கிற இடத்துல சிரிக்கக் கூடாது. அந்த மாரி எல்லாம் வந்து முன்னாடி உள்ள காலத்துல நெறைய என்ன இருந்துச்சு, விதிமுறைகள் இருந்துச்சு. ஆனா இப்போ நான் அதுக்கு வந்துட்டு எடுத்துக்காட்டு முன்னாடியே நான் சொன்னேன். முன்னாடி உள்ள காலத்துல வந்துட்டு பெண்கள் அப்படிங்கிறவங்க ஜீன்ஸ், டீ ஷர்ட் இந்த மாரி விஷயங்கள்லாம் வந்துட்டு அணிவதில்ல. ஆனா இப்போ உள்ள பெண்கள் வந்துட்டு அதுல இருந்து மாறி வந்திருக்காங்க. அந்த ஜெண்டர் ரோல் அவங்களுக்குன்னு ஒரு தனித்துவத்த வந்துட்டு அவங்க வந்துட்டு மாத்திருக்காங்க. எதுல அப்படின்னா அவங்களுடைய ஆடை அலங்காரத்தில். அதே மாரி ஆண்கள் வந்து காதணிகளை வந்து அணிவதில்ல. முன்னாடி உள்ள காலத்துல. இப்ப பாத்தீங்கன்னா எல்லா பசங்களுமே வந்துட்டு அந்த தோடு கம்மல் வந்துட்டு போட்டிருக்காங்க. அது நார்மலா எல்லாரும் போட்டிருக்காங்க. சோ இது எல்லாமே என்னன்னா நம்மளுடைய அடையாளத்தை வெளிப்படுத்துது. ஆனா சமூகம் அந்த கட்டமைப்பு வந்துட்டு ஒரு தவறான அடையாளத்தை பெண்களுக்கு கொடுத்திருக்காங்க. இததான் நம்ம தவறான தனித்துவம் அப்படிங்கிறோம்.
அடுத்து நம்மளுடைய சப்ஜெக்ட்ல நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா விஷுவலைசிங் இல்லாட்டினா காட்சிப்படுத்துதல். ஸோ காட்சிப்படுத்துதல் இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே ரீடிங் வாசிப்புல நான் சொன்ன மாதிரி செய்தித்தாள்கள் இல்லாட்டினா குறுஞ்சொடர்கள் இல்லாட்டினா ஒரு கட்டுரை நீங்க வாசிக்கும் போது அதுல பெண்களுக்கும் ஆண்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு, பெண்களை எப்படி அவங்க வந்துட்டு மையப்படுத்தி இருக்கிறார்கள் அந்த கட்டுரையில, ஆண்களை எப்படி மையப்படுத்தி இருக்கிறார்கள் அப்படிங்கறது வந்துட்டு கண்டிப்பான முறையில நம்ம என்ன பண்ணணும்னா அதை வந்து ஒரு க்ளோஸ் ரீடிங் நான் சொன்னேன் இல்லையா, ஒரு நெருக்கமான வாசிப்பு திறன் மூலமா அதை நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி காட்சிப்படுத்துதல் அப்படிங்கிறது விஷுவலைசிங். நம்ம வந்துட்டு இந்த மீடியா ஊடகம் அப்படின்னு சொல்லக்கூடிய கிளாஸ்ல நம்ம பார்த்தோம். இந்த பிரிண்ட் மீடியா அண்ட் எலக்ட்ரானிக் மீடியான்னு 2 பார்த்தோம் அப்படிதானே. அதுல வந்து எக்ஸாம்பிள் நான் என்ன சொல்லியிருந்தேன்னா நியூஸ் பேப்பரையும் சொல்லியிருந்தேன், காட்சிப்படுத்துதலுக்கு வந்துட்டு டிவியை நான் சொல்லியிருந்தேன். அப்போ வந்து ஒரு விஷயத்த நம்ம வந்து வாசிச்சு அதுல இருந்து தெரியறதை விட ஒரு காட்சியை நம்ம படமா பார்க்கும் போது வந்து நம்ம உணர்வுகளோட சேர்ந்த விஷயமா இருக்கும் அப்படிதானே. ஒரு இடத்துல வந்துட்டு ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்குது, ஒரு பஸ் ஆக்சிடென்ட் நடந்திருக்கு, அதை நியூஸ் பேப்பர்ல நம்ம வந்துட்டு அதை வாசிக்கும் போது நமக்கு வந்து நம்மளுடைய உணர்வுகள் வேற மாதிரி இருக்கும். ஆனா வந்து அதையே ஒரு லைவா ஒரு காட்சிப்படுத்துதலா நம்ம அந்த ஆக்சிடென்ட பார்க்கல நம்மளுடைய உணர்வுகள் வேற மாதிரி இருக்கும். அப்ப நம்ம வாசிக்கக்கூடிய அந்த வாசிப்புக்கும் காட்சிப்படுத்துதலுக்கும் ஒரு தொடர்பு இருக்கு, வித்தியாசம் இருக்கு. அப்ப காட்சிப்படுத்துதல் என்பதன் அகராதி பொருள் ஏதாவது ஒரு படத்தை உருவாக்குவது அல்லது நாம் மனதில் கற்பனை செய்வது. ஒரு காட்சிப்படுத்துதல் அப்படின்னா வந்துட்டு ஒரு படத்தை எந்த படமா இருக்கட்டும் அதை வந்துட்டு ஒரு அதை வந்து நம்ம மனசுக்குள்ள நம்ம வந்துட்டு என்ன பண்றோம் அப்படின்னா இமேஜின் பண்றோம், கற்பனை பண்ணிக்கிறத தான் வந்து நம்ம காட்சிப்படுத்துதல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சோ இந்த காட்சிப்படுத்துதலோட நோக்கம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம கற்பனையோட நம்மளை வந்து இணைப்பதுதான் வந்துட்டு இந்த காட்சிப்படுத்துதலின் நோக்கம். அப்ப இந்த ஒரு விஷயத்த நம்ம வந்துட்டு சமூகத்துக்கு எடுத்து சொல்லணும், ஒரு விழிப்புணர்வை நம்ம கொடுக்கணும் அப்படின்னா அதை வந்து காட்சிப்படுத்துதல் மூலமா நம்ம வந்து அவங்களுக்கு வெளிப்படுத்தும் போது அவங்க அந்த கற்பனையோட சேர்ந்து போவாங்க அப்படிதானே. அததான் நான் அவங்கள்ட்ட சொன்னேன். என்ன அப்படின்னா ஒரு ஆக்சிடென்ட நம்ம நியூஸ் பேப்பர்ல நம்ம வந்து வாசிக்கிறதுக்கும் லைவா நம்ம வந்து அதை பாக்குறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. அப்ப அந்த காட்சிப்படுத்துதல் நோக்கம் என்ன அப்படின்னா நம்மளுடைய கற்பனையோட நம்மளை வந்துட்டு அதை வந்து இணைப்பதுதான் வந்துட்டு இந்த காட்சிப்படுத்துதலின் மெய்யான ஒரு நோக்கமாக இருக்குது. அந்த நோக்கத்தின் மூலமா நம்ம என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுடைய யோசனை வந்துட்டு அதிகமா வந்துட்டு யோசனை வரும். அதை பத்தி அந்த படத்தை பத்தி அந்த காட்சியை பத்தி அதிகமா நம்ம வந்து சிந்திப்போம் அப்படிதானே. டெலிவிஷன்ல நம்ம வந்து டிவில தொலைக்காட்சி தொடர்கள்ல வந்துட்டு ஒரு நாடகத்தை நம்ம பாக்குறோம் அப்படின்னா அதுவே நம்ம மனசுல ஓடிக்கிட்டே இருக்கும். அதுல அந்த கதாபாத்திரங்கள்ல சித்தரிக்கப்பட்ட விஷயங்கள் வந்துட்டு நம்மளுடைய மனதுல வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனா இதுவே ஒரு நியூஸ் பேப்பரை நம்ம வாசிக்கும் போது அது வந்து குறைவாதான் இருக்கும் அப்படிதானே. சோ இந்த யோசனை திறனை எல்லாத்தையுமே வலுப்படுத்துறது இந்த காட்சிப்படுத்துதல் மூலமாக அது வந்து தெரியுது. சோ நம்ம காட்சிமைப்படுத்தும் போது வந்துட்டு என்ன அப்படின்னா நமக்கு கண்ணுக்கு தெரியாத பெரிய விஷயங்கள் கூட வந்துட்டு நமக்கு தெரியறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சோ காட்சிப்படுத்துதல் எப்படிங்கிறது வந்துட்டு என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு படத்தை நம்ம எந்த அளவுக்கு வந்துட்டு கற்பனை பண்ணி பாக்குறோம் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே இருக்கு இந்த காட்சிப்பட. அதனால காட்சிப்படுத்துதலை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஒரு மனப்படத்தை வந்துட்டு மீண்டும் உருவாக்க வந்துட்டு உதவுகிறது. அந்த கற்பனை திறன் மூலியமா மறுபடியும் வந்துட்டு ஒரு படத்தை உருவாக்குவதற்கு இந்த காட்சிப்படுத்துதல் அப்படிங்கிறது வந்துட்டு நமக்கு உதவியாக இருக்கிறது. அப்ப வந்துட்டு ஒரு பெண் இல்லது ஒரு ஆணை வந்துட்டு எப்படி காட்சிப்படுத்திருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்ப நியூஸ் பேப்பர்லயோ இல்ல ஒரு கட்டுரையிலயோ இல்ல ஏதாவது ஒரு செய்தியிலயோ கதைகள்லயோ ஆணை எப்படி வந்துட்டு மையப்படுத்தி இருக்கிறார்கள், பெண்களை எப்படி மையப்படுத்தி இருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு பாக்குறோம், வாசிக்கிறோம், அது வேற விஷயம். ஆனா காட்சிப்படுத்துதல்ல விஷுவலைசிங்கா அவங்கள வந்து நமக்கு எப்படி காட்டியிருக்கிறாங்க, ஒரு மரியாதையான உருவமா காட்டியிருக்கிறாங்களா, இல்ல பெண்களை பலவீனமானவர்களாக காட்டியிருக்கிறாங்களா, இல்ல அடிமைத்தனப்படுத்துறவங்களா காட்டியிருக்கிறாங்களா, இல்ல உணர்ச்சி வசப்படுகிறவங்களா காட்டியிருக்கிறாங்களா அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு அந்த காட்சிப்படுத்துதல்ல அமைந்திருக்கிறது. அதே மாதிரி குழந்தைகளை வளர்க்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்துலயுமே நீங்க பெண்களை காட்சிப்படுத்துகிறீர்களா, ஆண்களை எப்படி காட்சிப்படுத்துவாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம வந்துட்டு கருத்துக்குள்ள கொண்டு வரணும். அப்ப வந்துட்டு இப்ப உள்ள நம்ம தொலைக்காட்சி தொடர்கள் எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம்னா நமக்கு தெரியும் பெண்களை எப்படி காட்டியிருக்காங்க, வெறும் அழுமூஞ்சியா மட்டும்தான் வந்துட்டு காட்டிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படிதானே. ஆனா அதெல்லாம் வந்துட்டு மாறணும். அதுக்கு வேண்டிதான் இந்த ஜெண்டர் ஈக்குவாலிட்டிக்கு வேண்டிதான் நம்ம இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே படிச்சுக்கிட்டு வரோம் அப்படிதானே.
சோ, ஒரு காட்சிப்படுத்துதல்ல வந்து நெறைய பாட புத்தகங்கள், பத்திரிகைகள்லாம் நம்ம வந்துட்டு பார்க்கும்போது பார்த்தீங்க, இப்போ ஒரு வீட காட்டுறாங்க, ஒரு வீட காட்சிப்படுத்துறாங்க அப்டின்னா, அங்க உள்ள அப்பாவ வந்து எப்டி காட்டுவாங்க அப்டின்னா, அவர் ரொம்ப சௌகரியமா வந்துட்டு ஒரு சேர்ல அமர்ந்து அவர் செய்தித்தாள்கள்லாம் படிச்சுக்கிட்டு இருக்க மாரி காட்டுவாங்க. எந்த ஒரு படத்துலயுமே காட்டுறப்ப வந்துட்டு அத மாரி தான் ஒரு சந்தோஷமான காட்சி உள்ள குடும்பத்த காட்டுறப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, அப்பா வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டா சௌகரியமா வந்துட்டு ஒரு காஃபி டம்ளரையும் வச்சு காஃபி குடிச்சிட்டே செய்தித்தாள் வாசிச்சுட்டே இருக்க மாரி காட்டுவாங்க. ஆனா அம்மாவோட ரோல் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, சமையல் அறையில வந்துட்டு குக் பண்றதும், மற்றும் சிறுவர்களை இல்லாட்டினா ஆண்களுக்கு வந்துட்டு என்னத்த காட்டுறது, அவங்களுக்கு அவங்களுக்கு சமைக்கிறது, அவங்களுக்கு சேவை செய்கிறதா மட்டும் தான் வந்துட்டு காட்சிப்படுத்துவார்கள். நீங்க வந்துட்டு இத வந்துட்டு நீங்க உங்களுடைய கற்பனையில கொண்டு வந்தாலுமே அதுதான். சோ இந்த மாரி காட்சிப்படுத்துதல்லயுமே வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னா, அந்த ஜெண்டர் கேப் வந்துட்டு கண்டிப்பா வருது. பாலினத்திற்கு ஒரு கேப் அப்படிங்கிறது கண்டிப்பான முறையில வரதான் செய்யுது. சோ இந்த மாரி காட்சிப்படுத்துதல்கள்லாம் வந்துட்டு மாற்றி மாற்றி வரும்போது, நம்மளுடைய தலைமுறைகள், புதிய தலைமுறைகள்ல இந்த ஒரு ஜெண்டர் ஈக்வாலிட்டிய நம்மளால கொண்டு வர முடியும். சோ ஒரு தாயின் உருவம் வந்து எப்படி காட்டப்பட்டிருக்கு அப்படின்னா, வீட்டு வேலைகளை செய்பவர்களாக காட்டப்படுது. சோ வெளிப்படையா பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஒரு தனிநபர், ஒரு ஆளுமை திறன் இல்லாதது மாரியும், வேற வழி இல்லாம காட்டப்படுறது மாரியும் இருக்கும். நம்மளுடைய தொலைக்காட்சி தொடர்கள வந்துட்டு நீங்க அ கற்பனை செஞ்சு பார்த்தீங்கன்னா, இந்த விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப ஈஸியா வந்துட்டு புரியும். ஆனா வந்துட்டு இந்த ஆண்களை காட்டும்போது எப்படின்னா, அவங்க வந்துட்டு வேலைக்கு போயிட்டு வர மாரியும், தொழிலதிபரா இருக்கிற மாரியும் தான் காட்டுவாங்க. பெண்களை வந்துட்டு சமையல் அறையில இருக்கிற மாரி தான் வந்துட்டு காட்டுவாங்க. ஆனா, காலம் மாறி மாறி வருது. பாரம்பரியத்துக்கு ஏத்த மாரி நம்ம விஷயங்கள் எல்லாமே மாறி மாறி வருது. பெண்களுக்குன்னு உள்ள ஒரு இடங்கள் வந்துட்டு நெறைய குடுக்குது. சோ இந்த இந்த மாரி விஷயங்கள காட்டும்போது என்ன ஆகுதுன்னா, அவங்களுடைய தொழிலாளர் பிரிவினைக்கும் அந்த தாக்கங்கள் வந்துட்டு அது வர இருக்குது. எப்படின்னா, நம்மளுடைய சொசைட்டி, இந்தியன் சொசைட்டில உள்ள அந்த ஒரு வேலை எம்ப்ளாய்மென்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த எடுத்துட்டோம்னா, பெண்களுடைய அந்த ஒரு பார்ட்டிசிபேஷன் ரொம்ப குறைவா இருக்கு. பெண்களுடைய அந்த எம்ப்ளாய்மென்ட் ஆப்பர்ச்சுனிட்டீஸ்ன்றத விட அவங்களோட பார்ட்டிசிபேஷன்றது ரொம்ப குறைவா இருக்கு. சோ இந்த அடிப்படையா நம்ம காட்டக்கூடிய இந்த காட்சிகள் இருக்கு இல்லையா? ஆண்கள்னா வேலைக்கு போயிட்டு வர மாரியும், பெண்கள்னா வீட்டு வேலைய செய்துட்டு இருக்க மாரி, இந்த மாரி வரையில வந்துட்டு அது என்ன ஆகுது அப்டின்னா, அந்த எம்ப்ளாய்மென்ட் அந்த தொழிலாளர் பிரிவினைக்கே வந்துட்டு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. குழந்தை பராமரிப்புக்கு மட்டும் தான் வந்து பெண்கள் இருக்கிறாங்க. வீட்டு வேலை செய்றதுக்கு மட்டும் தான் பெண்கள் இருக்கிறாங்க. அவங்க வந்துட்டு பொது வாழ்க்கைக்கு ஆகாதவர்கள். பொது வாழ்க்கைக்கு வந்து ஆண்கள் மட்டும் தான் வந்துட்டு போக முடியும். பொதுவான விஷயங்கள் எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்றது ஆண்கள் அப்படிங்கிற மாரி, நம்ம வந்துட்டு ஒரு சமூக கட்டமைப்புக்குள்ள நம்ம வந்திருக்கிறோம். சோ, நம்ம காட்சிப்படுத்துற விதங்களும் வந்துட்டு கண்டிப்பான முறையில மாற்றப்பட வேண்டும். அப்படி மாறுச்சுன்னா, கண்டிப்பா ஒரு ஜெண்டர் ஈக்வாலிட்டிய நம்மளால கொண்டு வர முடியும். சோ, நான் வந்துட்டு ஒரு படத்த உங்களுக்கு வந்துட்டு எடுத்துக்காட்டா வச்சிருக்கிறேன். இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு அவங்க அப்பா வந்து வெளியில கார்டனிங் வொர்க் அந்த வீட்ட சுத்தி இருக்கக்கூடிய தோட்டத்துல நடக்கக்கூடிய கலைகள் எல்லாத்தையுமே அவரு பார்க்குறாரு. தோட்ட வேலைகள். அந்த மண்ண எடுக்கிறது, அதுக்கப்புறமா செடி நடுறது, இந்த மாரி விஷயங்கள் எல்லாத்தையுமே அப்பா பண்றாரு. சோ ஒரு பையன் அங்க இருக்கக்கூடிய அந்த சிறுவன், அவங்க மகன் என்ன பண்றான் அப்படின்னா, அந்த விஷயத்தையே தொடர்ந்து அவங்க அப்பா பண்ற மாரியே என்ன பண்றாரு? அவரும் பண்றாரு. ஆனா அடுத்த ஒரு படத்துல நீங்க பார்த்தீங்கன்னா, அம்மாவ காட்டுறாங்க. அம்மா என்ன பண்றாங்க? துணி துவைக்கிறாங்க, சமைக்கிறாங்க, குழந்தைய பார்க்குறாங்க. இத பார்த்து வளர்ற அந்த குழந்தை என்ன ஆகுது அப்டின்னா, கண்டிப்பான முறையில அதுவும் வந்துட்டு அதே மாரி தான் வளர்ந்து வருது. சோ நம்ம காட்சிப்படுத்துற விதம் ஒவ்வொரு குடும்பத்திலயும், ஒவ்வொரு சமூகத்திலயும் கண்டிப்பான முறையில மாற்றப்பட வேண்டிய ஒரு விஷயம். அதனால நம்ம பேசிக்கா நம்மளுடைய குடும்பத்துல, நம்மளுடைய குழந்தைகளுக்கு நம்ம கற்றுக் கொடுக்கும்போது, நம்மளுடைய புதிய தலைமுறைக்கு நம்ம வந்துட்டு நெறைய விஷயங்கள கற்றுக் குடுக்கணும். அப்பா அப்டின்னா வந்துட்டு அப்பாவும் சமைப்பாரு. அப்பாவும் வாஷ் பண்ணுவாரு. துணிகள்லாம் அப்பாவும் துவைப்பாங்க. அப்பா வந்துட்டு குழந்தைய பார்த்துக்குவாரு. இந்த மாரி விஷயங்கள பார்த்து வளரக்கூடிய அந்த பையனும் அதே மாரி தான் வளருவான். சோ நமக்கு அந்த காட்சிப்படுத்துதல் மூலியமா கண்டிப்பான முறையில நம்ம சமூகத்தில் ஒரு மாற்றத்தை நம்மளால கொண்டு வர முடியும். அதனால தான் இந்த காட்சிப்படுத்துதலுக்கும், மொழிக்கும், வாசித்தலுக்கும் ஒரு நல்ல தொடர்பு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டே வரோம். நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, பெண்களின் அமைதியை எப்படி படிக்கிறது? பெண்கள் வந்துட்டு ரொம்ப அமைதியா இருந்தாங்க அப்படின்னா, அதுக்கு நெறைய அர்த்தம் இருக்கும். அப்படிதானே? அது உங்களுக்கே தெரியும். நம்ம வீட்ல இருக்கக்கூடிய அம்மா, அப்பா அவங்க வெளிய போயிட்டு வரப்போ, ஏதாவது ஒரு தவறான செயல்கள் செய்யும்போது, நம்ம அம்மாவோட
ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? ரொம்ப அமைதியா இருப்பாங்க. அப்படிதானே? சோ அந்த அமைதிக்கு பின்னாடி, அந்த மௌனத்திற்கு பின்னாடி நெறைய அர்த்தங்கள் இருக்கும். சோ மௌனங்கள் என்பது அவற்றை குறிக்கும் பின்னணியில் இருக்கு வெளிப்படுத்தப்படாத அறிக்கைகள். ஒருத்தவங்க இப்ப மௌனமா இருக்காங்க அப்படின்னா, அது வந்து எதை குறிக்கிறதுனா, அவங்க நெறைய விஷயங்கள வெளிப்படுத்தணும்னு நெனைக்கிறாங்க. அதுக்கு பின்னணியில நெறைய காரணங்கள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம குறிக்கிறோம். அப்போ ஒரு பெண்கள் வந்துட்டு அமைதியா இருக்காங்க அப்படின்னா, ஆண்கள் என்ன பண்ணணும்? அந்த அமைதியை படிச்சுக்கிறணும். சமூகமும் வந்துட்டு அந்த பெண்களின் அமைதிக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படிங்கிற விஷயங்கள நம்ம பார்க்கணும். சில விமர்சகர்கள்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, பெண்கள் வந்து வெளிய வந்துட்டு அதிகமா பேசக்கூடிய திறன் குறைவானவங்க அப்படிங்கிற மாரியும், நம்ம முன்னாடியே பார்த்த சிறிய குழுக்கள்லாம் அதிகமா வந்துட்டு நெறைய பெண்கள் பேசுவாங்க. அதுவே பெரிய குழுக்கள் அப்படின்னு வரும்போது வந்துட்டு பெண்கள் வந்து குறைவா தான் பேசுவாங்க அப்படிங்கிற மாரி நம்ம போன கிளாஸ்ல பார்த்தோம். அத மாரி தான் வந்துட்டு வெளிய வந்துட்டு பேசுற திறனற்றவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய விமர்சனங்கள் அதிகம் வருது. ஆனா அது உண்மை கிடையாது. பெண்களின் மௌனத்திற்கு பின்னாடி நெறைய அர்த்தங்கள் இருக்கிறது. அதுவும் இந்திய பெண்களை பற்றி நம்ம வந்து பல விமர்சனங்கள வந்துட்டு வாதிட்டு வருகிறோம். எப்படின்னா ஒரு வெளியில வந்துட்டு அவங்களுடைய சூழ்நிலைகள சொல்றதுக்கே வந்துட்டு அவங்க என்ன பண்ணணும்? அவங்க ஒரு ஒரு கெட்டது நடந்திருக்கு அப்படின்னா, அவங்க அத வாய்ஸ் ரைஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கு அவங்களுக்கு நெறைய நீண்ட காலமா அவங்க வந்து போராடிக்கிட்டே தான் இருக்காங்க. அப்படிதானே? எனக்கு இப்போ ஒர்க்ல நம்ம வேலை செய்யற இடத்துல நமக்கு ஏதாவது ஒரு தொந்தரவு ஏற்பட்டுச்சு. பஸ்ல டிராவல் பண்றோம். அப்ப நமக்கு ஏதாவது தொந்தரவு ஏற்பட்டுச்சுன்னா, அத வந்துட்டு நம்ம வெளிய சொல்றதுக்கு வந்துட்டு நம்ம என்ன செய்றோம்? ரொம்ப கூச்சப்படுறோம். அப்படிதானே? அந்த இடத்துல நம்ம ரொம்ப அமைதியாயிர்றோம். பெண்கள் அப்படிதானே? சோ அந்த அந்த மாரி அமைதியா இருக்கிற அந்த சூழ்நிலைகள்ல இருக்கு இல்லையா? அதுக்கு பின்னாடி நெறைய காரணங்கள், பொருளும் இருக்கிறது. அத வந்துட்டு நம்ம கண்டிப்பா என்ன பண்ணணும் அப்படின்னா, படிக்கணும். அந்த பெண்களின் அமைதிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்களை நம்ம வந்து கண்டிப்பா தெரிஞ்சுக்கிறணும். பெண்களின் அமைதியை படித்தல்ல அடுத்து நம்ம பார்க்க போறது எப்படின்னா, பெண்கள வந்துட்டு எப்பவுமே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ரொம்ப நிதானமானவங்க, மௌனமானவங்க, சாந்தமானவங்க இந்த மாரி வார்த்தைகள்லாம் சொல்லி சொல்லி வளர்த்ததுனால, அவங்களுடைய குணநலங்களுமே எப்படி ஆயிருது அப்படின்னா, அப்படியே ஆயிருது. எந்த ஒரு பிரச்சனையுமே வந்துட்டு அவங்க எதிர்கொள்றதுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்களுடைய அந்த மௌனம், அந்த நிதானம், அந்த சாந்தம் இந்த மாரி விஷயங்கள்லாம் வரப்போ, ஒரு பிரச்சனைய எதிர்கொள்ள வரும்போது வந்துட்டு என்ன பண்ணா, இந்த விஷயங்கள் எல்லாமே இணைக்கப்பட்டுருது. சோ இணைக்கப்படும்போது பொதுவா சாதாரணமா அவங்க அந்த பிரச்சனையை மேற்கொள்றதுக்கும், அத வந்து மேற்கொள்ளாம இருக்கிறதுக்கும், இந்த மாரி கலாச்சாரத்தினால் கட்டமைக்கப்பட்ட அந்த சுயரூபம் இருக்கு இல்லையா? பெண்ணுனா இப்படிதான் இருப்பாங்க, ஆணுனா இப்படிதான் இருப்பாங்க, இந்த அடக்குமுறைக்குள்ளானவங்க இப்படிதான் இருக்கணும்ன்ற இந்த சமூக கட்டமைப்பினால நமக்கு திணிக்கப்பட்ட விஷயங்கள் இருக்கு இல்லையா? இந்த விஷயங்கள் வரும்போது பெண்கள் என்ன பண்ணிடுறாங்கன்னா, ரொம்ப அமைதியாயிடுறாங்க. அவங்க பிரச்சனைகளுக்கும் தீர்வுகளை பற்றி பேச பெண்களுக்கு கண்டிப்பான முறையில ஒரு ஊக்கம் தேவை. சோ கண்டிப்பா நீங்க பேச வேண்டிய இடத்துல பேசணும். உங்க குரலை உயர்த்த வேண்டிய இடத்துல நீங்க குரலை உயர்த்தணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு ஊக்கத்தை நம்ம வந்துட்டு குடுக்கணும் அப்படின்னு பெண் எழுத்தாளர்கள் வந்து சொல்றாங்க. சோ பெண் கற்பழிப்பு முன்னாடி வழக்குகள்லாம் இருந்தப்போ வந்துட்டு இதோட பின் விளைவுகள்லாம் வந்தப்போ வந்து பெண்கள் அவர்களுடைய குரல்கள்லாம் வந்துட்டு உயர்த்த ஆரம்பிச்சுட்டாங்க. முன்னாடி இருந்த பெண்களை விட இப்ப உள்ள பெண்கள் வந்துட்டு அதிகமா அத யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அப்படித்தானே? சோ பெண்கள் மொழி ஏன் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம ஒரு கொஸ்டினை கேட்டோம் அப்படின்னா வந்துட்டு ஆண்களை விட பெண்கள் தங்கள் இலக்கிய படைப்புகளுக்கு நம்ம வந்துட்டு இலக்கியத்தை பத்தி பார்த்தோம் அப்படின்னா மொழிக்கு வந்துட்டு அவங்க ரொம்ப வந்துட்டு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க பெண்கள். ஆண்களை விட பெண்கள் தங்கள் இலக்கிய படைப்புகளுக்கு வெவ்வேறு மொழிகளை பயன்படுத்துவதை வழக்கமாக காணலாம். வழக்கமா ஆண்கள் ஒரு கதையை வந்துட்டு ரைட் பண்றதுக்கும் பெண்கள் ஒரு கதையை சொல்றதுக்கும் வந்துட்டு ரொம்ப ரொம்ப டிஃபரன்ஸ் இருந்துச்சு. சோ பெண்கள் தங்கள் சொந்த மொழியை பயன்படுத்துவதன் மூலம் பெண்பால் மற்றும் ஆதிக்க சித்தாந்தத்தின் ஆண் அடக்குமுறையை சவால் விடுகிறார்கள். பெண்கள் வந்துட்டு அவங்களோட விஷயங்களை அவங்களா மொழிபெயர்த்து அவங்களா இலக்கிய படைப்புகள் எல்லாம் எழுதும் போது அவங்க உணர்வுகளோட சேர்ந்து அந்த விஷயங்களை எழுதினாங்க. சோ அந்த மாதிரி எழுதி வரப்போ வந்துட்டு நிறைய எழுத்தாளர்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னா வந்துட்டு நிறைய கேலி தான் பண்ணாங்க. என்ன இதெல்லாம் ஒரு படைப்பு, இப்ப புதுசா வந்துட்டு ஒரு சினிமா எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆண்கள் எடுக்கக்கூடிய சினிமாவுக்கும் பெண்கள் எடுக்கக்கூடிய சினிமாவுக்கும் வரவேற்பு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா மிக குறைவு. இதுவே வந்துட்டு ஆண்கள் எடுக்க படத்துக்கு வந்துட்டு நிறைய வரவேற்பு இருக்கும். பெண்கள் எடுக்கிறப்ப வந்துட்டு அந்த அதுக்கு அதே மாதிரிதான் இலக்கிய படைப்புகள்லையும் அவங்க சொந்த மொழிகள்ல பெண்கள் எழுதும் போது இந்த ஆணாதிக்க சித்தாந்தத்தின் மூலம் என்ன ஆகுது அப்படின்னா அதிகமா அவங்களை வந்துட்டு கேலிதான் சித்தம் பண்ணாங்க. நிறைய விமர்சனங்கள்
இதெல்லாம் வந்தப்போ பெண்கள் என்ன பண்ணாங்கன்னா, அவங்க எழுத்து திறனை புறக்கணிக்க ஆரம்பிச்சாங்க. அவங்களே ஒரு தாழ்ந்தவர்களோ, நம்மளால இதெல்லாம் எழுத முடியாதோ அப்படிங்கிற அளவுக்கு சிந்திக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா பெண்கள் எழுத்தில்னா, அவங்களோட எழுத்துல எப்பவுமே ஒரு சகோதரத்துவம் இருக்கும். பெண்களுடைய எழுத்துல எப்பவுமே அ ஆண்களுடைய எழுத்துல எப்பவுமே பெண்கள ஒரு பச்சாதாபமா தான் காட்டியிருப்பாங்க. நாடகத்தெல்லாம் நம்ம யோசிச்சு பார்த்துக்கலாம். நம்ம ஊடகத்த பத்தி படிக்கிறோம் அப்படிதானே. விஷுவலைசிங் அப்படின்னாலே நம்ம டிவி தான் இமேஜின் பண்ணுவோம். நம்ம வீட்ல உள்ள டிவில வரக்கூடிய நாடகங்கள், கதைகள் இதெல்லாம் நம்ம அந்த கதாபாத்திரங்கள் இதையெல்லாம் நம்ம சிந்திப்போம். நம்ம கற்பனை பண்ணி பார்ப்போம். அப்படிதானே? நீங்க எடுத்துக்காட்டுக்கு நம்ம வீட்ல ஓடக்கூடிய தொலைக்காட்சி தொடர்கள் எல்லாத்தையும் பாருங்க. எல்லா தொலைக்காட்சியும் தொடர்களையும் எழுதுனது ஆண்களா தான் இருப்பாங்க. அதுல பெண்கள எப்படி காட்டியிருக்காங்க? ஒரே அழுமூஞ்சா தான் காட்டியிருக்காங்க. அப்போ ஆண்கள் எழுதுறப்போ பெண்களுடைய கதாபாத்திரங்களை எப்படி காட்டுறாங்க அப்படின்னா, பயங்கர பச்சாதாப திறனை உணர்த்துற அளவுக்கு எழுதுறாங்க. ஆனா பெண்கள் எழுதக்கூடிய அந்த ஒரு எழுத்தில் எப்போதுமே சகோதரத்துவத்தை நம்ம அறியலாம். சோ அதனால பெண்மொழி அப்படிங்கிறது மிகவும் முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. அப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, பெண் எழுத்தாளர்களை நினைவுபடுத்தும் போது ஒன்லி எழுத்தாளர்களா மட்டும் தான் இருந்தாங்க. அவங்க சொல்லக்கூடிய கருத்துக்கள் கிசுகிசுக்களாக்கா மாறுச்சே தவிர, அதுல உள்ள கருத்துக்களை ஏற்கிறதுக்கு அவங்க மறுத்தாங்க அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சிகள் சொல்லுது. அப்ப எழுத்து உலகில் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பெண்களுடைய மொழி பயங்கர மௌனமாயி, தணிக்கை செய்யப்பட்ட, ஒதுக்கப்பட்ட தலைப்புகளுக்கு அப்பால் செல்ல முயன்ற போது துன்புறுத்தப்பட்டு பெண்கள் ஒதுக்கப்பட்டாரு. சோ இவங்க கதைகள்லாம் எழுதினாலுமே என்ன ஆகுது? பெண் எழுத்தாளர்கள் எழுதக்கூடிய கதைகள், அதுக்கு எல்லாத்துக்குமே கிசுகிசுக்குகள் தான் அதிகமா வந்துச்சே தவிர, அதுக்கு எதிர்ப்பு தான் அதிகமா வந்துச்சே தவிர, அவங்கள சித்தரிச்சிருக்கக்கூடிய அந்த மௌனம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரப்போ பெண்களுடைய அந்த எழுத்து திறன், இல்லாட்டி பெண்கள் மொழி அப்படிங்கிறது ஒதுக்கப்பட்டதா தான் இருக்கு அப்படின்னு ஆராய்ச்சியில நம்ம சொல்றோம். அதெல்லாம் மாறணும். பெண்களுக்குன்னு ஒரு உரிமை வரணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டிதான் இந்த கிளாஸ் நம்ம பார்க்கிறோம். ஜெண்டர் ஈக்வாலிட்டிய பத்தி தான் நம்ம பேசுறோம் அப்படிதானே. சோ அகைன் அடுத்து நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா, பெண்ணிய விமர்சனம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட கருத்தியல் கட்டமைப்புகளை கேள்விக்குள்ளாக்குகிறது. சோ பெண்ணியத்துடைய விமர்சனம் அப்படிங்கிறது இந்த சமூக கட்டமைப்புகளுக்குள்ளதான் கேள்வி எழுப்புது. மொழி அப்படிங்கிறது நம்ம கருத்துக்களை யோசனைகளை எல்லாத்தையுமே வடிவமைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அந்த மொழி வெளிப்பாட்டின் மூலம் ஒருவருடைய வளர்ப்பு, சூழ்நிலை, அவங்க எந்த வர்க்கம், தேசியம் இந்த மாதிரி எல்லா எல்லாருமே எதிர்பார்ப்பாங்க. இந்த எதிர்பார்ப்புகளை உள்ளடக்கியதான் இந்த மொழி சமூகமயமாக்கல் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். சோ ஆண்கள் ஒரு வகையான மொழியை பயன்படுத்துவாங்க, பெண்கள் ஒரு வகையான மொழியை பயன்படுத்துவாங்க. சோ இந்த பெண்களின் மொழி அப்படிங்கிறது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பெண்ணை அடையாளப்படுத்துவதாக இருக்குது. ஆண்கள் அவங்களோட விஷயங்களை அவங்க எப்பவுமே அப்படித்தானே. நம்மளோட சைட்ல இருந்து ஒரு கதையில ஒரு கருத்து சொன்னாதான் நம்மளுடைய விஷயங்கள் நம்மள ஒரு பொண்ணுகிட்ட சொல்றாங்க, வெயில்ல போகாதப்பா, நீ ரொம்ப கருப்பாயிடுவ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு மகள் இதுக்கு என்னம்மா, யார் கவலைப்பட போறா இத பார்த்து அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அம்மா என்ன ரிட்டர்ன் சொல்றாங்க அப்படின்னா, நாங்க கவலைப்படணும்ப்பா கண்டிப்பா, ஏன்னா உனக்கு கல்யாணம் செஞ்சு வைக்கணும், நீ ரொம்ப அழகா இருக்கணும், நீ வெயில்ல போனா கருத்துருவ, இந்த மாதிரி காரணங்கள் தான் அம்மா சொல்றாங்க. அப்ப அதுக்கு அந்த மகள் என்ன சொல்றா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இல்லம்மா நான் திருமணம் எல்லாம் செய்து கொள்ள விரும்பல, எனக்கு திருமணம் செய்யறதுக்கு ஆசையெல்லாம் இல்ல அப்படிங்கிறாங்க. அப்ப அம்மா இல்ல நீங்க எப்பவுமே என் கூட இருக்க முடியாது, கண்டிப்பா நீங்க கல்யாணம் பண்ண. அப்ப இந்த ஒரு உரையாடலின் போது நமக்கு என்ன தெரியுதுன்னா, பெண்கள் அப்படிங்கிறவங்க அவங்கள அழகா வச்சுக்கணும், அவங்கள திருமணம் பண்ணி கொடுக்கணும், அவங்க அப்பா அம்மா கூட சேர்ந்து ரொம்ப காலம் இருக்க முடியாது. அதுவே ஒரு பையன், அதுக்கு கீழே பாருங்க, பையன் அவனோட பேரு துருவா. அவன் என்ன பண்றான் அப்படின்னா, அவங்களால இருக்க முடியும், ஏன்னா அவன் ஒரு பையன், அவன் ஒரு வித்தியாசமானவன் அப்படிங்கிற இந்த ஒரு உரையாடல்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம் பெண்கள் அப்படிங்கிறது என்ன மாதிரி இருக்கு, ஆணுக்கும் பெண்ணுக்கும் உள்ள பாலின பங்கு எப்படி இருக்கு இந்த ஒரு உரையாடல்ல அப்படின்னு பார்த்தோம்னா, திருமணம் என்பது ஒரு பெண்ணின் இறுதி விதியாகும். அதற்காக அவள் தயாராக இருக்கிறாள் அவளுடைய குழந்தை பருவத்திலிருந்து. சோ இதுல நம்ம இந்த ஒரு உரையாடல்ல பார்த்தோம்னா, அவங்க அம்மா சொல்றாங்க, வெளியில போகாதப்பா, நீ கருத்து போயிருவ, உனக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படின்லாம் சொல்றாங்க. சோ திருமணம் அப்படிங்கறதா ஒரு பெண்ணோட இறுதி விதி அப்படிங்கறதா நம்ம சமூகம் என்ன சொல்லியிருக்கு, நமக்கு சொல்லி சொல்லி வளர்த்திருக்கு. சோ நம்ம ஒரு தாயாகணும், ஒரு குழந்தை
இருந்து அதெல்லாம் வந்துட்டு சின்ன வயசுல இருந்தே நம்ம வந்து சொல்லி சொல்லி வளர்க்குறோம். சோ அவ ரொம்ப அழகா இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நம்ம பாக்குறோம். சோ இது வந்து யாருனால வரையறுக்கப்பட்டிருக்கு? சமூகத்தினாலதான் வரையறுக்கப்பட்டு. ஏன் அழகா இருந்தா பெண்களுக்கு கல்யாணம் ஆகாதா? இல்லாட்டினா பெண்கள் கல்யாணம் ஆகி அவங்க வீட்டுல இருக்கக்கூடாதா? கல்யாணம் தான் அவங்களுடைய திருமணம் தான் அவங்களுடைய இறுதி விதியா? சோ இதெல்லாமே பாலின பங்கு, ஜெண்டர் ரோல், இல்லைன்னா அவங்களுக்கு என்ன இதுல வந்து தொடர்பு இருக்கு அப்படிங்கறத நம்ம வந்து மையப்படுத்தி பார்க்கலாம். அதுக்கப்புறம் பாலின நிலைப்பாடு அதுல எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஒரு உரையாடல்ல சாரு அந்த பொண்ணோட வயசு, எனது பெற்றோருடன் வாழ முடியாதா? ஆனா பையனால இருக்க முடியும். கல்யாணம் ஆயிட்டா அவங்க அப்பா அம்மா வீட்டை விட்டு போயிடணும். ஆனா பையன் வந்துட்டு அப்படியே இருக்கலாம். இதெல்லாம் பாலின நிலைப்பாடு. இந்த ஒரு கான்வர்சேஷன்ல நம்ம பார்த்தோம்னா இந்த பாலின நிலைப்பாடை பத்தி நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் பாலின வரிசைப்படுத்துதல் அப்படிங்கிறது தனது சகோதரனை விட இவங்க கீழ்நிலையில இருக்காங்க அப்படிங்கிறத வெளிப்படுத்துது. ஏன்னா சகோதரனுக்கு வேற எதுவுமே அவங்க சொல்லலாம், அவங்க இங்கதான் இருக்க போறாங்க, அதனால அவங்க திருமணம் ஆனாலும் ஆகாதனால அவங்க எங்க கூட தான் இருப்பாங்க. ஆனா நீங்க திருமணமாகி வேற வீட்டுக்கு போகக்கூடியவங்க அப்படின்னையில கண்டிப்பா அந்த மகள் அப்படிங்கிறவங்க அவங்க சகோதரனை விட கீழ்நிலையில் உள்ளார் என்பதை நம்ம வந்து அந்த உரைநடையில பார்க்கலாம். இதுல பாலின சித்தாந்தம், ஐடியாலஜி, ஜெண்டர் ஐடியாலஜி என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, தாயின் கருத்துல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லா, மகளுக்கு பாலியல் பாத்திரத்தை சட்டப்பூர்வமாக்குறான். இதுதான் விதிப்பா, இது இப்படிதான் நடக்கும் அப்படிங்கிற விஷயத்த அவங்க அம்மா என்ன பண்றாங்க, அந்த குழந்தையோட மனசுல புகுத்துறாங்க. அப்படித்தானே? அவன் அழகா இருக்கணும், நிதானமா இருக்கணும், திருமணம் ஆகணும், இந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே அவங்க அம்மா வந்துட்டு சொல்றப்போ கண்டிப்பா வந்துட்டு அந்த இடத்துல ஒரு ஜெண்டர் கேப் வரும். ஆணுக்கு பெண் நிகரல்ல அப்படிங்கிற விஷயம் வரும். ஆனா இது எல்லாத்தையுமே நம்ம மாத்தணும். அதற்காக தான் இந்த பெண்களின் மொழியை பத்தி நம்ம இன்னைக்குள்ள கிளாஸ்ல பேசிக்கிட்டு இருக்கோம். சோ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தைகள் அது வந்து மிக முக்கியமாக இருக்கணும். அது ஆண்களா இருந்தாலும் சரி, பெண்களா இருந்தாலும் சரி, கண்டிப்பா வந்துட்டு அதுல ஒரு வித்தியாசத்தை நம்ம காட்டணும். அப்படின்றப்போ கண்டிப்பான முறையில நமக்கு ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்தை உருவாக்க முடியும். அடுத்து நம்மளோட இதுல பாக்குறோம்னா, பிரதிநிதித்துவம் என்றால் என்ன? ரெப்ரசன்டேஷன். ஜெண்டரை வந்துட்டு எப்படி ரெப்ரசன்ட் பண்ணிருக்காங்க, இல்ல ஒரு பெண்ணையோ ஒரு ஆணையோ எப்படி பிரதிநிதித்துவம் பண்ணிருக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். அப்ப பிரதிநிதித்துவம் என்பது ஏதாவது ஒரு படமாக அல்லது ஒரு சின்னமாக ஒரு வாய்மொழியாக தோன்றுகிறது. பிரதிநிதித்துவம் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு ஒரு படமா வந்துட்டு பிரதிநிதித்துவப்படுத்துவாங்க, இல்லாட்டினா ஒரு சின்னமாக. நம்ம எலெக்ஷன் எடுத்துக்கலாம், அரசியலுக்கு நம்ம போனோம் அப்படின்னா நம்மளை எப்படி பிரதிநிதித்துவப்படுத்துவோம், நம்மளுடைய சின்னத்தை வச்சுதான் வந்துட்டு நம்ம அடையாளப்படுத்துவோம். அப்படிதானே? அததான் வந்துட்டு பிரதிநிதித்துவம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இல்ல நம்ம சொல்லக்கூடிய வாய்மொழிகள், அதை வச்சு நம்ம பிரதிநிதித்துவப்படுத்துவோம். எதர் படமா இருக்கலாம், இல்லாட்டி நம்ம ஒரு சின்னத்தை யூஸ் பண்ணியோ நம்மளை வந்து பிரதிநிதித்துவப்படுத்தும். இதுக்கும் பாலினத்திற்கும் என்ன தொடர்பு இருக்கு? பெண்ணை எப்படி பிரதிநிதித்துவப்படுத்துறாங்க, ஆணை எப்படி பிரதிநிதித்துவப்படுத்துறாங்க அப்படிங்கிறது தான் நம்ம வந்துட்டு பார்க்க போறோம். சோ பிரதிநிதித்துவம் என்றால் என்ன அப்படிங்கிறதுக்கு உதாரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, திரைப்படங்கள்ல இல்ல செய்தித்தாள்கள்ல பெண்களை எப்படி சித்தரித்திருக்கிறார்கள் என்பதை வந்துட்டு பிரதிநிதித்துவம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்ப நம்ம வந்து நம்மளுடைய கிளாஸோட டாபிக் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, வாசிப்பு மற்றும் காட்சிப்படுத்துதல் தான், ரீடிங் அண்ட் விஷுவலைசேஷன். சோ இந்த திரைப்படங்கள்ல இல்ல செய்தித்தாள்கள்ல வந்துட்டு பெண்களை எப்படி வந்துட்டு பிரதிநிதித்துவப்படுத்தி இருக்கிறாங்க, அவங்கள நல்ல நல்ல விதமா காட்டியிருக்காங்களா இல்ல கெட்ட விஷயமா காட்டியிருக்காங்களா அப்படிங்கறத பத்தி தான் நம்ம வந்துட்டு இப்போ டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ திரைப்படங்கள்ல செய்தித்தாள்கள்லாம் வந்துட்டு பெண்களை எப்படி சித்திரப்படுத்தி இருக்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப விளக்கமா நம்ம பார்க்கலாம். சோ பிரதிநிதித்துவம் என்பது ஒருவரின் சார்பாக பேசும் அல்லது செயல்படும் செயல். இப்போ ஒருத்தவங்களை ரெப்ரசன்ட் பண்ணி இந்த சின்னத்துல இவர் நிக்கிறாரு அப்படின்னு நம்ம எலெக்ஷன்ல சொல்ற மாதிரி, இப்போ ஒரு படத்திலேயோ இல்ல ஒரு நாடகத்திலேயோ ஒரு பெண்ணை காட்சிப்படுத்தும் போது அது அந்த மொத்த பெண்களையும் காட்சிப்படுத்துறது மாதிரியா ஆகும், பிரதிநிதித்துவப்படுத்துறது மாதிரி ஆகும். அதே மாதிரிதான் பாலின ஆய்வுகள், அரசியல், சமூகவியல், கலாச்சார ஆய்வுகள்லாம் வந்துட்டு பெரிய பெரிய துறைகள் இருக்கு. இந்த துறைகள் எல்லாம் வந்துட்டு பெண்கள் எப்படி இருக்கிறாங்க, அவங்களோட பிரதிநிதித்துவம் எப்படி இருக்குது, பெண்களை எப்படி காட்சிப்படுத்தி இருக்கிறார்கள் அப்படிங்கறத வச்சே வந்துட்டு நம்ம அந்த ஹோல் ஸ்டேட்டஸ் ஆஃப் த விமன் அப்படிங்கறத நம்மளால உறுதி செய்ய முடியும். அப்படிதானே?
ஒரு விமன் இப்ப நல்லா சாதிச்சிருக்காங்க அப்படின்னா அது எல்லாமே மத்த விமனுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தான். அப்படிதானே? ஒரு பெண் சாதிச்சிருக்காங்கன்னா மத்த பெண்களுக்கு அது ஒரு எடுத்துக்காட்டா இருக்கு. அப்போ பிரதிநிதித்துவம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. அதனால அவங்களை காட்சிப்படுத்தும் போதோ அவங்களை சித்தரிக்கும் போதோ மிகவும் கவனமாக நம்ம வந்து சித்தரிக்க வேண்டும். அது வந்து பாலினத்திற்கு இடையிலான உறவுக்கு நம்ம கொண்டு போறதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லா ஒரு விஷயமா இருக்கும். சோ வந்துட்டு ஊடகம் மற்றும் இலக்கியத்தில் பெண்களின் பிரதிநிதித்துவம். ஊடகம் இல்ல இலக்கியத்துல பெண்களை எப்படி சித்தரிச்சிருந்தாங்க அப்படின்னா அந்த கற்பனைக்கு ஒத்து போற மாதிரி வந்து சித்தரிச்சிருந்தாங்க. அப்படிதானே? இலக்கியத்துல பெண்கள் வந்துட்டு எப்படி கற்பனை கதாபாத்திரங்களா உருவாக்கப்பட்டிருந்தாங்க. பண்டைய காலத்துல உள்ள இலக்கிய கதைகள்லாம் நீங்க வாசிக்கும் போது இப்பதான் நமக்கு மொபைல் போன் டிவி எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் அந்த வாசிப்பு திறன் வந்து நமக்கு குறைஞ்சிட்டே வருது. அப்படிதானே? இப்பெல்லாம் வந்து குக்கு எஃப்எம் அப்படின்ற எஃப்எம்ல நம்ம கதை கேட்டுட்டே வந்துட்டு என்ன வேலைனாலும் செய்யலாம். ஆடியோலயே நம்ம வந்துட்டு எல்லா கதைகளும் கேட்கலாம். ஆனா முன்னாடி காலத்துல பெண்கள் நம்ம வந்து ரீடிங் தான். அப்படிதானே? புக்கு நிறைய வாசிப்போம். அந்த வாசிக்கும் போது இலக்கியத்துல வந்து பெண்களை வந்து கற்பனை கதாபாத்திரங்களாக காமிச்சிருந்தாங்க. ஆனா அந்த கதாபாத்திரங்கள் எல்லாமே ரொம்ப நல்லதா இருந்துச்சு. அதை வாசிக்கும் போதே பெண்களுடைய அழகை பற்றியும் பெண்களுடைய குணங்களை பற்றியும் வந்து அப்படியே கற்பனை செய்து எழுதியிருப்பாங்க. அப்ப அதை வாசிக்கும் போது நம்ம அது கூட உணர்வு பூர்வமா கலந்திருப்போம். ஆனா இப்ப உள்ள திரைப்படங்கள் இல்ல தொலைக்காட்சிகள் தொடர்கள்ல வந்துட்டு விளம்பரங்கள்ல பெண்களை எப்படி பிரதிநிதித்துவப்படுத்தி இருக்கிறாங்க அப்படின்றது பாக்குறோம் அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறியான விஷயமா தான் இருக்கு. இப்பெல்லாம் தொலைக்காட்சி இல்ல நம்மளுடைய அப்படிங்கிறது நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில ஒரு பெரிய மையத்தன்மை கொண்டதா இருக்கு. எல்லா வீட்லயுமே பாருங்க டிவி ஓடிக்கிட்டேதான் இருக்கும். தொலைக்காட்சி அப்படிங்கிறது காலையில வீட்டம்மாக்கள்லாம் இருந்தாங்க, ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் எல்லாம் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு மேஜர் என்டர்டைன்மெண்டே என்னன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா தொலைக்காட்சி தான். சோ இந்த தொலைக்காட்சியில பெண்களை நல்ல ரீதியில அந்த சித்தரிக்கும் போது உண்மையாலுமே நம்ம கலாச்சாரத்துல ஒரு மாற்றத்தை நம்மளால கொண்டு வர முடியும். இனி உள்ள யங் ஜெனரேஷன் இருக்காங்க இல்லையா, நம்மளுடைய அந்த ஜெனரேஷனுக்கும் நம்ம வந்து கண்டிப்பான முறையில ஒரு நல்ல ஒரு விஷயத்தை எடுத்து சொல்ல முடியும். சோ ஊடகத்துல இலக்கியத்துல சொன்ன மாதிரியே நம்மளுடைய மீடியாக்கள் ஊடகத்திலையும் பெண்களை வந்துட்டு நல்ல ரீதியில பிரதிநிதித்துவப்படுத்தணும் அப்படிங்கிறதும் நம்மளுடைய ஆராய்ச்சிகள் சொல்லுது. சோ ஊடகங்களில் பெண்களின் பிரதிநிதித்துவம் என்னன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா சில சமயத்துல வந்துட்டு ரொம்ப ஒரு வேறுபட்டதா இருக்குது. அப்படிதானே? நம்முடைய கலாச்சார நெறிமுறைகள் படி வந்துட்டு நிறைய சமயங்கள்ல வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னா ஊடகங்கள்ல பெண்களை காட்டுறது வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. விதிமுறைகளுக்கு மீற்பட்டு வந்துட்டு என்ன பண்றாங்க, பெண்களை வந்துட்டு காட்சிப்படுத்துகிறார்கள். ஹிந்தி பிலிம், தமிழ் பிலிம், தெலுங்கு இதெல்லாம் நீங்க கம்பேர் பண்றப்போ பெண்களை வந்துட்டு அதுல காட்சிப்படுத்துறது இல்லாட்டினா சித்தரிக்கப்படுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப வேறுபட்டு இருக்குது. அப்படிதானே? நம்மளுடைய கலாச்சார நெறிமுறைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டுதான் இருக்குது. ஆனா இது எல்லாத்தையுமே நம்ம சிந்தனையில கொண்டு வரணும். நம்ம என்ன காட்சிப்படுத்துறோமோ அதன் விளைவுதான் நம்ம சமூகத்துல வரும். சோ கண்டிப்பான முறையில ஒரு ஜெண்டர் ஈக்குவாலிட்டி வேணும் அப்படின்னா பெண்களை ஊடகங்களில் காட்சிப்படுத்துதல் என்பது அது வந்துட்டு ரொம்ப சிந்திக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கணும். அவங்கள பிரதிநிதித்துவப்படுத்துறப்போ ரொம்ப யோசனையா நம்ம பண்ணணும். நிறைய நியூஸ் எல்லாம் ரீட் பண்றப்ப பாப்பீங்க பெண்களை வந்துட்டு ரொம்ப கீழ்த்தரமா சித்தரிச்சிருப்பாங்க. சோ இந்த மாதிரி எல்லாம் இல்லாம அந்த நெறிமுறைகள் எல்லாம் தாண்டாம நம்ம ஒரு கரெக்டான ஒரு விஷயத்துல போறப்போ விதிமுறைகள்லாம் மீறாம இருக்கிறப்போ நமக்கு ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்க முடியும். சோ சமூக யதார்த்தமான பிரதிநிதித்துவம் அப்படிங்கிறதுக்குள்ள நம்மளால கொண்டு வர முடியும். ஏன்னு சொல்லி சொன்னா நம்ம ஒரு விஷயத்த காட்சிப்படுத்தும் போது அது சமூகத்தை தான் பாதிக்குது. இண்டிவிஜுவலா நீ தனிநபரா ஒரு விஷயத்த நீ பார்க்கும்போது நீ தனிநபரா இருந்தாலும் உன்னுடைய வார்த்தைகள் உன்னுடைய மொழி இது எல்லாமே வந்துட்டு ஒரு சமூகத்தை சார்ந்ததா இருக்குது. அப்படித்தானே? சோ அந்த சமூகத்தை யதார்த்தமா நம்ம மாத்துறது நம்மளுடைய பிரதிநிதித்துவத்துலதான் இருக்கு. நீங்க பெண்களை எப்படி வந்துட்டு ரெப்ரசன்ட் பண்றீங்க, ஒரு நல்ல ஆரோக்கியமான ஒரு சூழ்நிலையை நம்ம உருவாக்கி கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான அவுட்கம் தான் கிடைக்கும். அதே மாதிரிதான் சமூக கட்டமைப்புகளுடன் தொடர்புடையது. அப்ப இந்த ஒட்டு மொத்த அந்த சித்திரம் இல்ல பிரதிநிதித்துவம் மாறும் போது
எல்லாமே மாறும் அப்படிங்கிறது தான் கருத்து. அப்படிதானே? அப்போ நம்ம அந்த இலக்கியங்கள்ல எப்படி பெண்களை வந்து காட்சிப்படுத்தி கற்பனை கதையா எழுதுனாங்களோ, அதே மாரி சமூக ஊடகங்களிலும் அதே மாரி நம்ம வந்து பெண்களை மையப்படுத்தும் போது கண்டிப்பா நமக்குள்ள ஒரு மாற்றம் வரும். அப்படிதானே? ஒரு ஒரு படம் எடுத்தாலோ, இல்ல ஒரு தொலைக்காட்சி தொடர் கதை எழுதும் போதோ, பெண்களுக்கு நல்ல நல்ல பாத்திரங்களை கொடுத்து அவங்கள எழுதும்போது, அதை பார்க்கக்கூடிய அந்த ஆண்கள் இல்ல அந்த சிறுவர்களுக்கும் அதனுடைய மாற்றம் புரியும். அங்க இருந்து மாற்றம் நமக்கு தொடங்கும். அப்படி தொடங்குறப்போ கண்டிப்பா நமக்கு பாலின சமத்துவம் அப்படிங்கிறது கண்டிப்பான முறையில வரும். இப்ப வந்துட்டு சினிமாவை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1940, 50 அப்ப வந்து அந்த படங்கள்லாம் பாத்தீங்கன்னா பெண்களுடைய அந்த ஒரு ட்ரெஸ்ஸிங் இல்லாட்டினா அவங்களுடைய அந்த கதாபாத்திரம் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரமா இருந்துச்சு. ஆனா இப்ப உள்ள பெண்களுடைய கதாபாத்திரங்கள் அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப ரொம்ப குறைவா தான் இருக்கு. ஆண்கள் தான் ஹீரோக்களுக்கு தான் அதிகமா வந்து நான் வந்து ஊடகத்தை பத்தி பேச போய் தான் இந்த டிவி, டெலிவிஷன் இதை பத்தி எல்லாம் பேசுறேன். ஓகேவா? நீங்க வந்துட்டு என்ன மேடம் எப்பவுமே வந்துட்டு இந்த சினிமாவையே பேசுறாங்க அப்படிங்கிற மாதிரி இது பண்ண வேணாம். காட்சிப்படுத்துதலுக்கு வந்துட்டு நம்ம எடுத்துக்காட்டா இந்த டெலிவிஷன் மீடியாவை பத்தி தான் பேசுறோம். ஊடகத்துல பெண்களை எப்படி காட்சிப்படுத்தி இருக்கிறோம் அப்படிதானே? சோ அதனால வந்துட்டு பெண்களை சித்தரிக்கிறது வந்துட்டு டிஃப்ரெண்டா இருந்துச்சு முன்னாடி உள்ள காலத்துல. இப்பதான் வந்துட்டு ஒரு மாதிரி ரொம்ப லோ குவாலிட்டியான பிலிம்ஸ் எல்லாம் வருது. அதுக்குதான் எக்ஸாம்பிள் நான் சொன்னேன். இந்த 36 வயது நிலை, பின்ன அன்னபூர்ணி இந்த மாதிரி பெண்களை மையப்படுத்திய படத்துல எல்லாம் வந்துட்டு நம்ம எடுக்கிறப்போ அவங்க பெண் கதாபாத்திரங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கறப்போ கண்டிப்பா சமுதாயத்துல ஒரு மாற்றம் வரும். அப்படிதானே? சோ அதே மாதிரிதான் நம்மள எப்படி நம்ம பாக்குறோம்? சுயமா நம்ம எப்படி பாக்குறோம்? இலக்கியத்த பெண்களை வந்துட்டு எப்படி பார்த்தாங்க? அதோடைய பொருள் என்ன? அதோடைய தனித்துவத்தை எப்படி பார்த்தாங்க? ஆணாகதிக்க அமைப்புகள்ல வந்துட்டு எப்படி பெண்களுக்கு 2ஆம் நிலை உள்ளது? இது எல்லாத்தையுமே நம்ம வந்து அனலைஸ் பண்ணி பார்க்கணும். நம்ம நம்மள எப்படி பார்க்கிறோம்? அப்படிங்கிற விஷயங்கள் நம்ம நம்ம ஐடென்டிஃபை பண்றப்போ, ரியலைஸ் பண்றப்போ, கண்டிப்பா சமூகத்திலயும் நம்ம ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும். அப்ப பெண்கள் தங்களை எவ்வாறு பிரதிநிதித்துவப்படுத்துகிறார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஆண்கள் பெண்களின் படத்தை முன்வைக்கும் போது அவர்கள் தங்கள் சொந்த கோணத்திலேயே பார்க்கிறாங்க. இதை நான் ரீட் பண்றப்போ ஒரு விஷயம் பார்த்தேன். ஆண்கள் வந்துட்டு ஒரு கதை எழுதுறாங்க அப்படின்னா வந்துட்டு அதுல பெண்களை எப்படி வைப்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அவங்க முன்வைக்கிற கோணத்துல அவங்க கண்டிப்பா பார்க்க மாட்டாங்க. அப்படிதானே? அதுவே பெண்கள் ஒரு கதை சொந்தமா எழுதுறாங்க, ஒரு சொந்தமா ஒரு விஷயத்த சொல்றாங்கன்னா அவங்க உணர்வுகளையும் யதார்த்தங்களையும் வந்துட்டு அந்த அந்த விஷயத்துல கொண்டு வருவாங்க. அந்த வாழ்க்கைக்கு பொருத்தமான விஷயங்களை அவங்க எழுதி கொண்டு வருவாங்க. அப்ப இலக்கியத்துறையிலோ இல்லாட்டினா வந்து தொலைக்காட்சி தொடர்கள்லயோ வந்துட்டு பெண்கள் கதை எழுதுறப்போ அவங்களுடைய உணர்வுகளையும் யதார்த்தங்களையும் வச்சு வந்துட்டு வாழ்க்கைக்கு பொருத்தமான விஷயமா அவங்க எழுத விரும்புவார்கள். அந்த மாதிரி எழுதுறப்போ என்னன்னா அந்த வாய்மொழி நூல் இல்லாட்டினா வந்துட்டு அந்த கதைக்கு வந்துட்டு ஒரு கண்டிப்பான மாற்றம் வரும். அதே மாதிரிதான் வந்துட்டு இந்த ஒரு மாற்றம் அப்படிங்கிறது அந்த விமனோட அந்த ஒரு பெண்களுடைய அரசியல் மற்ற எஜுகேஷன் மற்ற சார்ந்த துறைகள் இருக்கு பாத்தீங்களா, அந்த துறையிலையும் அவங்களுடைய பிரதிநிதித்துவம் அப்படிங்கிறது கூடும். அப்படிதானே? ஒரு விஷயம் ஒரு உரிமைக்காக அவங்க இது பண்றாங்க அப்படின்னா மத்த விஷயங்கள்லயும் அந்த ஒரு மாற்றங்கள் கண்டிப்பான முறையில வரும். பின்ன வந்துட்டு பெண்களை வந்து தவறா வந்துட்டு அவங்க சித்தரிச்சிருக்கிறாங்க அப்படின்னா அதில் வரக்கூடிய பிரச்சனைகள்லாம் என்ன அப்படிங்கறதுதான். சோ முன்னாடி காலத்துல எல்லாம் வந்துட்டு எப்படி பார்த்தாங்க? பெண்களை வந்துட்டு ஒரு தேவியா அம்மனா பார்த்தாங்க. அப்படிதானே? சோ அம்மன் அப்படின்னாலே வந்து பெண் தான். அப்படிதானே? ஆனா அம்மனுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஒரு மரியாதை, அவங்க அந்த பீடத்துல உட்கார வச்சு அவங்கள நம்ம நமஸ்கரிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பெண்களை பார்த்தா கொடுக்குறோமா? ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாதான் இருக்கு. அப்படிதானே? பெண்கள் அப்படிங்கிறவங்க எப்பவுமே ஒரு வரையறுக்கக்கூடியவங்க, இந்த கட்டமைப்புகளுக்குள்ள உள்ளவங்க தான். சோ அந்த தவறான விளக்கம் வந்துட்டு தவறான பிரச்சனை விளக்கங்கள்லாம் எங்க இருந்து தொடங்குச்சு, அந்த ரூட் காஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சு நம்ம சமூக கலாச்சார உணர்வை வந்துட்டு அதுக்குள்ள கொண்டு வந்து பெண்கள் தனக்கென ஒரு தனி அடையாளத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அப்ப வந்துட்டு அப்படி இருந்தா மட்டும்தான் வந்துட்டு பெண்களுக்கும் ஆண்களுக்கும் சமமான அந்த ஜெண்டர் ஈக்குவாலிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயம் வந்துட்டு நமக்கு வரும். அப்படிதானே? அப்ப வந்துட்டு எப்படியெல்லாம் வந்து பெண்கள் அவங்கள வந்துட்டு நான் இதை வாசிக்கிறப்ப எனக்கு வந்துட்டு ஒரு தோணுச்சு. எப்படின்னா இப்ப எல்லாம் வந்துட்டு
சினிமாக்களை நம்ம எடுத்தோம் அப்படின்னா வந்துட்டு ஆண்கள் எழுதக்கூடிய அந்த படைப்புகள் தான் அதிகமா இருக்கு. அப்படிதானே? பெண் ரைட்டர்ஸ் எல்லாம் ரொம்ப குறைவா தான் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு சுதா கங்காராவ், இந்த மாதிரி ஐஸ்வர்யா, ரஜினிகாந்த் இவங்க எல்லாம் வந்து கதை எழுதுனாங்க. அப்படிதானே? அவங்களுமே யாரை மையப்படுத்தி கதை எழுதுறாங்க? ஆண்களை மையப்படுத்தி தான் வந்துட்டு கதை எழுதுறாங்க. பெண்களை மையப்படுத்தி ஒரு பெண்ணே கதை எழுதுறதா ரொம்ப குறைவு. அப்படிதானே? அது சமூகத்துல வரவேற்பும் வந்துட்டு குறைவாதான் இருக்கும். அப்ப நான் இதை ரீட் பண்றப்ப, வாசிக்கிறப்ப எனக்கு தோணுது, ஏன் அந்த ஒரு கேப் வருது? எதுக்காக பெண்ணே வந்துட்டு பெண்ணை உயர்வா ஒரு படம் எழுத மாட்டேன்றாங்க? எதுக்கு ஆண்களை மையப்படுத்தி மட்டும் அவங்க எடுக்கிறாங்க? சூரரை போற்று படம் நம்ம பார்த்தோம்னா அதுல சூர்யாவுக்கு தான் ரோல் கொடுத்திருப்பாங்க. ஆனா அந்த கதையை எழுதினவங்க ஒரு லேடி தான். அப்படிதானே? ஒரு பெண் தான். எதுக்காக அவங்க ஒரு பெண்ணுக்கு முக்கியத்துவம் கொடுத்து எழுதல? சோ ஏதோ ஒரு இடத்துல ஒரு கேள்விக்குறி இருக்கதான் செய்யுது. அது எதனாலனா நம்மளுடைய கலாச்சாரம் மற்றும் சமூக கட்டமைப்புகள். சோ இதன் காரணமா தான் நமக்கு வந்து அந்த ஒரு டிஃபரன்ஸ் வந்துட்டு தெரியுது. அப்படிதானே? சோ அதையெல்லாம் மாறுறது அப்படிங்கிறது நம்மளுடைய தனி மனிதம், நம்மளுடைய அடையாளத்தை நம்ம வெளிப்படுத்தும் போதுதான் அதெல்லாம் மாறும். சோ இந்த என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இப்ப வந்துட்டு ஒரு ரெப்ரசன்டேஷன் நான் சொல்றேன். இப்ப மீடியாவுல வந்துட்டு ஒரு பெண்ணை வந்துட்டு அநாகரிகமா வந்துட்டு சித்தரிக்கிறாங்க, பிரதிநிதித்துவப்படுத்துறாங்க அப்படின்னா அது மூலியமா பாதிக்கக்கூடிய சவால்கள் என்னெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெண்ணுக்குரிய அந்த மரியாதை, கௌரவம், இந்த மாதிரி போன்ற கருத்துக்கள் எல்லாமே என்ன ஆகுது அப்படின்னா குறையுது. அப்படிதானே? சோ நம்ம வந்துட்டு விஷுவலைஸ் பண்ணையில, நம்ம வந்துட்டு பெண்களை பிரதிநிதித்துவப்படுத்தையில அவங்களுக்குள்ள மரியாதை, அவங்களுக்குள்ள கௌரவம் கெட்டு போகாத மாதிரி வந்துட்டு நம்ம அந்த ஒரு விஷுவலைஸ் பண்ணணும். இலக்கியங்கள்ல, மொழியில எல்லாம் வந்துட்டு எந்த மாதிரி எல்லாம் விஷயங்கள்லாம் அவங்க பண்ணுனாங்களோ அந்த விஷயங்களை உட்கொண்டு நம்ம ஊடகங்கள்லயும் வந்துட்டு இது பண்ணணும். சோ பெண் எழுத்தாளர்கள் வந்துட்டு பெண் கதாபாத்திரங்கள் பாதிக்கப்படாத அளவு வந்துட்டு அவங்க கதைகள்லாம் எழுதினாங்க. ஒரு நடுநிலையில தான் வந்துட்டு பாலினத்திற்கு இடையில வந்துட்டு ஒரு நடுநிலையில தான் வந்துட்டு கதைகள் எல்லாம் எழுதினாங்க. ஆனா இப்ப வந்து அந்த சமூக நெறிமுறைகளுக்கு வந்துட்டு எதிரா வந்துட்டு என்ன ஆகுதுன்னா, இந்த மாதிரி எழுத்துக்கள்லாம் வரும்போது நிறைய சவால்களை சந்திக்கிறார்கள். சோ இந்த பிரதிநிதித்துவம் வரும்போது என்ன ஆகுதுன்னா, மொழி மற்றும் காட்சி சித்தரிப்பு இவை ரெண்டுக்கும் வந்துட்டு டிஃபரன்ஸ் ஆயிருது. அப்படிதானே? சோ முன்னாடி உள்ள மாதிரியே அந்த இலக்கியம் எப்படி பெண்களை எப்படி கற்பனை பண்ணியிருந்தாங்களோ அதே மாதிரி நம்மளும் இந்த மொழி மூலியமா, காட்சிப்படுத்துதல் மூலியமா, ஊடகத்துல பெண்களை காட்சிப்படுத்துதல்ல எல்லாத்துலயுமே ஒரு மாற்றம் வந்துச்சுன்னா கண்டிப்பான முறையில நல்ல ஒரு மாற்றத்தை நம்மளால கொண்டு வர முடியும். இத நான் சொல்றப்ப வந்துட்டு பெண்கள் அநாகரிகமான பிரதிநிதித்துவ தடை சட்டம், இண்டீசன்ட் ரெப்ரசன்டர்ஸ் ஆஃப் விமன் ஆக்ட் அப்படிங்கிறது 1986ல வந்துச்சு. உங்களுடைய படங்கள், உங்களுடைய சித்திரங்கள் Facebookல இருந்து யாராவது திருடி அதை வேற மாதிரி யூஸ் பண்ணாங்கன்னா இந்த சட்டத்தின் கீழே நம்ம வந்துட்டு பதிவு பண்ணலாம். என்னுடைய பெண்களின் கண்ணியமான வாழ்க்கைக்கு வந்து அவங்க கண்ணியமா வாழ்றதுக்குள்ள உரிமை வந்துட்டு நம்ம சொசைட்டில இருக்கு, சமூகத்துல. ஒருவேளை நம்முடைய போட்டோவெல்லாம் எடுத்து மார்பிங் பண்ணி இந்த மாதிரி பண்ணாங்கன்னா இந்த சட்டத்தின் கீழே கண்டிப்பா வந்துட்டு நம்ம பதிவு பண்ணலாம். சோ இந்த சட்டத்தோட நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா, விளம்பரங்கள் அல்லது வெளியீடுகள், எழுத்துக்கள், ஓவியங்கள் உருவாக்குதல் அல்லது வேறு எந்த வகையிலான பெண்களை அநாகரிகமாக பிரதிநிதித்துவப்படுத்துவதை தடுக்கவும் மற்றும் அதனுடன் தொடர்புடைய அல்லது தற்செயலான விஷயங்களை காக்குறதுக்கும் இந்த சட்டம் வந்திருக்கு. சோ இந்த சட்டத்தின்படி யாராவது நம்மளுடைய புகைப்படத்தையோ ஓவியத்தையோ நம்மள வந்துட்டு ரொம்ப இன்டீசென்டா பிரதிநிதித்துவப்படுத்தினாங்க அப்படின்னா இந்த சட்டத்தின் கீழே, இது எப்பவே வந்திருக்கு பாருங்க, 1986லயே வந்திருக்கு. சோ அப்ப இருந்தே என்ன ஆகுது அப்படின்னா பெண்களை காட்சிப்படுத்துதல் இல்லாட்டினா பெண்களை சித்தரிப்பது வந்து ஒரு கண்ணியமான முறையில இல்லாம இருந்திருக்கு. அதனாலதான் இந்த சட்டங்கள்லாம் வந்திருக்கு. ஆனா இப்ப நம்ம 2024ல இருக்கிறோம். நிறைய மாற்றங்கள் நமக்குள்ள வந்திருக்கு. இந்த மாற்றங்கள் மூலியமா நம்ம வீட்டுல நம்மளுடைய ஆண் குழந்தைக்கு நம்ம எப்படி விஷுவலைஸ் காட்சிப்படுத்துறோம், நம்மளுடைய பெண் குழந்தைகளுக்கு எப்படி நம்ம காட்சிப்படுத்துறோம் அப்படிங்கிற விஷயத்துல இருந்து நம்ம ஒரு புதிய சமுதாயத்திற்கு இல்ல ஒரு புதிய யங் ஜெனரேஷனுக்கு நம்ம ஒரு எடுத்துக்காட்டா கண்டிப்பா இருக்க முடியும். அப்படிதானே? சோ இந்த ரெண்டு ஒரு சாப்டர்ஸ்லயுமே நம்ம முன்னாடி ப்ரீவியஸ் கிளாஸ்ல பார்த்த மாதிரி அந்த மொழி மற்றும் ஊடகத்திற்கு பாலினத்திற்கும் உள்ள தொடர்பை பத்தி பார்த்தோம். இன்னைக்குள்ள கிளாஸ்ல வாசிப்பு, ரீடிங் அண்ட் விஷுவலைசிங், காட்சிப்படுத்துதலுக்கும் உள்ள ஒரு பாலினத்திற்கு என்ன தொடர்பு இருக்கு அப்படிங்கறதுதான் நம்ம பார்த்தோம். கண்டிப்பா இந்த ஒரு ரெண்டு கிளாஸ்லயுமே நமக்கு வந்து நிறைய தொடர்புகள் இருக்கு. அப்படித்தானே? நிறைய விஷயங்கள், நம்ம பேசக்கூடிய விஷயங்கள், நம்ம வாசிக்கக்கூடிய விஷயங்கள், நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள்ல
விஷயங்கள்ல பெண்களை எப்படி முன்னிறுத்தி இருக்கிறாங்க, ஆண்களை எப்படி முன்னிறுத்தி இருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அப்படிதானே? சோ இந்த ரெண்டுக்கும் கண்டிப்பான முறையில டிஃபரன்ஸ் இருக்கு. அந்த ஒரு வித்தியாசத்தை மாற்றுறது நம்மளுடைய கடமை. அப்படிதானே? ஒரு தனி மனித ஒழுக்கம், ஒரு தனி மனிதனா நம்ம வந்து அதை மாத்துறப்போ ஒரு சொசைட்டி மாறும். அப்படிதானே? அந்த சொசைட்டி மாறுறப்போ நம்ம நேஷன் வந்துட்டு கண்டிப்பான முறையில மாறும். சோ கண்டிப்பா எல்லாருக்குமே இந்த மாதிரி விஷயங்கள்ல ஒரு மாற்றம் தேவை. நம்ம வருங்கால சந்ததியருக்கு நல்ல விஷயங்களை கத்துக் கொடுத்து ஜெண்டர் ஈக்குவாலிட்டி நான் சொன்ன மாதிரி சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் 17 கோல்ஸ் இருக்கு. அந்த 17 கோல்ல வந்துட்டு கோல் 5 அதுதான் வந்து ஜெண்டர் ஈக்குவாலிட்டி, பாலின சமத்துவம். அந்த சமத்துவத்தை கொண்டு வர்றதுக்கு இந்த விஷயங்கள் எல்லாமே மிக மிக முக்கியமான ஒண்ணா இருக்கு. இந்த விஷயங்களை நீங்க படிக்கும்போது உங்களுக்கு ஏதாவது கருத்துக்களோ இல்ல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸோ இருந்தா நீங்க உங்க இமெயில் மூலியமா இல்ல வாட்ஸ்அப் மூலியமா நீங்க எங்களை வந்து தொடர்பு கொள்ளலாம். இது சார்ந்த விஷயங்களை கண்டிப்பா நாங்க உங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். ஓகே, சோ இந்த 2 கிளாஸுக்குமே ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயங்கள்லாம் இருந்துச்சு. அதை கம்பேர் பண்ணி நீங்க படிச்சு பாருங்க. டவுட்ஸ் இருந்தா நீங்க எங்களை கால் பண்ணலாம். சோ மிக்க நன்றி. என்னுடைய வகுப்புல உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருந்தா நீங்க எங்களை தொடர்பு கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.